கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பாக இருக்கிறார்கள். அன்புக்குரிய சகோதர சகோதரி உங்களை யாவரும் கிறிஸ்துவுக்குள்ளான அன்பின் வாழ்க்கையை மாயமாக விகிதமாக உங்களை யாவரும் வரவேற்க என்று வரவேற்கிறோம். சென்ற வாரத்தில் கூட நம்ம இரண்டாம் வரம் என்ற பாடத்துடைய முழுமை நம்ம பார்த்தோம். இரண்டாம் வகுப்புல நம்ம ஆவணம் கேட்கப்பட்ட வாக்கு தக்கத்தை மையமாக வச்சு நம்ம 2 விதமான ஆசீர்வாதங்களையும் இந்த ஆசீர்வாதத்தில் இப்ப அழைப்பு யாருக்கு பகிர்ந்து குறிச்சு தெளிவாக பார்த்தோம். தொடர்ந்து இந்த வாரம் கூட நம்ம 3வது உலகம் என்ற தலைப்பில் கூட ஒரு பாடம் பார்க்கிறோம். நம்ம பாடத்துக்கு ஆரம்பிங்க நம்ம ஜெபத்தில் போய் போகலாம். இது நம்ம ஜெபத்தில் வருகிற செய்கிறவர்கள் மட்டும் நாம் யாரும் விளைவிச்சிருக்கணும். வானாதி வானங்களை வீட்டிருக்கிறார். பூமியின் மனுமக்களையெல்லாம் கண்கள் பார்த்து பூமியுள்ள சிருஷ்டிகளுக்கு ஏற்ற நேரத்தை ஆகாரப்படுத்தி கோசித்து பராமரிக்கிற காட்சியை இவற்றை துதிகணமை யாரை நிலை குமாரனும் தகவலும் இடர்களும் எங்கள் ஆண்டவரும் எங்கள் சகோதரனுமாகிய இயேசு கிறிஸ்துவாக மருத்துவ நினைத்து தாழ்மையோடு மப்பாரத்தை தகப்பனை இது நாளும் கண்ணின் மணிகளை போல பாதுகாத்து இந்த ஒரு நாளில் கூட்டி கொடுத்ததை தகப்பனும் தகப்பனை இந்த நாளிலும் விசேஷமாக நீ தெரிந்து கொள்ள சகோதர சகோதரி உங்களுடைய அன்பினாலும் திருவியினாலும் நிலைத்தினாலும் உங்களது சமூகத்திற்கு கொள்கையாகவும் தகப்பனை இந்த நாளிலும் சகோதர சகோதரி ஒவ்வொருவரையும் ஆசிரியர்களுக்கு உங்களுடைய திட்டத்தின்படி கேட்கக்கூடிய வார்த்தைகளை கேட்டு உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு தகப்பனை நடக்கக்கூடிய வேத பாடம் ஒவ்வொன்றையும் மிகவும் நேர்த்தியாக நடக்கக்கூடிய தகப்பனை இந்த நடக்கக்கூடிய வேத பாடம் உமது விருப்பத்தை நீரை நடத்தி கொடுக்க முடியாகவும் கேட்டு உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு இந்த ஆவினாலே காலங்களை நீங்கள் பார்ப்பதற்கு இன்னும் இந்த இடத்திலே தெரிந்துகொள்ளப்பட்ட ஒரு நீரை கூட்டி கேட்டு உங்களுடைய வாழ்க்கையின் சுவிசேஷத்திலே கேட்டு உணர்ந்து கொள்ள முடியாத வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுக்க முடியாகவும் இன்றைய நாளும் நீ தெரிந்து கொண்ட மழைக்கு நீரை பேச முடியாகவும் நீரை பேசி ஒவ்வொருவரும் கஷ்டமான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ள முடியாத உங்கள் பாடல்களை இயேசுக்கு வழியாக ஒரு பாடத்தை மூன்றாம் உலகம் என்ற தலைப்பில் நம்ம பாடத்தை கொடுக்கிறது அனைத்து சிந்திகளுக்கு விவசாயம். அன்பாக அழைக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரர்களுக்கும் முதலாவதாக நம்முடைய சந்தோஷமும் சமாதானம் உண்டாவதுடன் கூட சூழ்நிலை அதனால நீங்களே சொன்னாங்க 3 உலகத்தையும் நம்ம வந்து பார்க்கலாம். போன வாரம் பார்த்தீங்கன்னா அந்த மலையிலிருந்து சில சபைகள் வந்தாங்க. வாரம் சில சபைகளுக்காக 5 நிமிஷம் 2ஆம் வேதத்தை பத்தி கொஞ்சம் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து நம்ம போயிட்டா நம்ம சொல்றது நம்ம எப்பயுமே நம்மளுடைய பிரசங்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சத்தியத்தை அறிவுகள் சத்தியம் உங்களை விடுதலையாகும். ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா இங்க யாருடைய சுயக்கருத்தோ இல்ல வரலாறோ இது இங்க எதுவுமே பேசப்படாது. பைபிள்ல என்ன சொல்லிக்கிறோ அது மட்டும் தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறோம். சொல்லி தொடர்ந்து ஒரு 6 வாரமாக கேட்டு வந்துட்டு இருக்கிறோம். அப்போ நம்ம என்ன போனவங்க என்ன பார்த்தவங்க ஏன்னா போனவங்க வராதவங்களுக்கு தெரியாது.
அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் உலகம் பார்ட் 1 பார்த்தோம். அப்போ பார்ட் 1ல யார் ஹைலைட் ஹீரோவா இருந்தா? சூப்பர், ஆபிரகாம் இருந்தார். ஒரே ஒரு கேரக்டர் தான். ஆபிரகாம் குறிச்சு ரொம்ப டீட்டெயிலா பார்த்தோம். நம்ம அந்த சூழ்நிலையில இருந்தா நம்ம பலி கொடுப்போமா? அப்போ ஏன் தேவன் பலியை விரும்புறாரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பலியை அவர் விரும்பல, கீழ்ப்படிதல். அவருடைய பேச்சுக்கு கீழ்ப்படிகிறாரா? இப்ப ஆபிரகாம் கீழ்ப்படிஞ்சார். அவர் என்ன சொன்னார் தேவன்? அது வந்து ஆசீர்வாதம், விசுவாசத்தின் தகப்பன். அப்ப விசுவாசத்தின் தகப்பன் ஒருத்தர் சொல்றாரு. அதுதான் 2ஆம் உலகத்துல ஃபர்ஸ்ட் பார்ட்ல பார்த்தோம். இப்ப அடுத்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, 2ஆம் உலகத்துல செகண்ட் பார்ட்ல யார பார்த்தோம் அப்படின்னா, ரொம்ப டீட்டெயிலா பழைய ஏற்பாடுல இருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் பார்த்தோம். என்னென்ன கேரக்டர் பார்த்தோம்னு சொல்ல முடியுமா? அப்படியே வரிசையா சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா நீங்க சொன்னீங்கன்னா வராத சகோதரிகள் இருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். அடுத்தது யோசேப்பு, சூப்பர். அவங்கள பத்தி ஈசாக்கு இருக்காரு. அவங்களுக்காக ஆசீர்வாதம். அவங்கள எப்படி எல்லாம் எடுத்துட்டு இங்க வந்து கானா தேசத்துக்கு எப்படி கொண்டு வரப்பட்டாங்க. சூப்பர் சார், ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் சப்போர்ட் பண்ணதுக்கு. நான் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லிடுறேன். எங்க இருந்து ஆரம்பிச்சோம்னா, ஆபிரகாம் வந்து ஸ்டார்ட் பண்ண அந்த ஹிஸ்டரி. 2ஆம் உலகம் செகண்ட் பார்ட் ஈசாக்கு. ஈசாக்குனா யாரு? அப்ப ஈசாக்கு நம்ம இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம்னு சொன்னா அவருடைய வாழ்க்கை எப்படி வாழ்ந்திருப்பாரு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஈசாக்கு அடுத்தது யாருங்க? யாக்கோபு. யாக்கோபு அப்படின்னாவே என்னன்னா பாடுகள் அப்படின்ற ஒரு பேர் அவருக்கு இருக்கு. அவருடைய வாழ்க்கையை நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா அவ்வளவு பாடுகள். அப்ப யாக்கோபோட பிள்ளைகள் தான் யார் அப்படின்னா இஸ்ரேல் ஜனங்கள். 12 கோத்திரத்தார் யாருன்னா இஸ்ரேல் ஜனங்கள் அப்படின்னு சொன்னோம். அப்ப இந்த இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்துறதுக்கு ஒருத்தர் வேணும். அவர் யாருன்னா மோசே. நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் 2ஆம் உலகத்துல ஃபர்ஸ்ட் ஹீரோவா ஆபிரகாமை பார்த்தோமோ, அதே போலதான் முற்பிதாக்களா இருக்கக்கூடிய ஈசாக்கு, யாக்கோபு, அடுத்தது யார் அப்படின்னா யோசேப். யோசேப்பு பார்த்தோம் அப்படின்னா எகிப்துல பார்வோன் இருக்கிற இடத்துல அவர் இருக்கிறார். அப்பதான் பாருங்க அந்த அளவுக்கு தேவன் அவர் உயர்த்திட்டார். அப்படின்னு ஒவ்வொரு கேரக்டரா பார்த்துருந்தோம். கடைசியா நம்ம யார் பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா யாருங்க பார்த்தோம் கடைசியா? அடுத்தது வந்து நியாயாதிபதிகள் பார்த்தோம், ராஜாக்கள் பார்த்தோம். அதுக்கப்புறம் தீர்க்கதரிசிகள், ஆபரும், சகரியா, மல்கியா, அதெல்லாம் தீர்க்கதரிசிகள் இருந்தாங்க. ஒருத்தர் வந்து நம்ம பார்த்தோமே, இவரு இல்லாம நமக்கு ரட்சிப்பு இல்ல. நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவங்களையே இந்த ஜனங்கள் என்ன பண்ணிட்டாங்க? இஸ்ரேல் ஜனங்கள் அவரு ரொம்ப ரொம்ப காயப்பட்டு ஒரு வார்த்தை சொன்னார்ல, நான் எவ்வளவோ தடவை உங்களை கூட்டி சேர்க்கணும்னு ஆசைப்பட்டேன். கோழி தன் குஞ்சுகளை எப்படி காட்டணுமோ அதே போல நான் உங்களை பாதுகாத்தேன். ஆனா நீங்களே என்ன பண்ணிட்டாரு? கீழ்படியாம போயிட்டீங்களே. அப்ப அவர் என்ன சொன்னாரு? இதோ உங்கள் சொல்லுங்க, நீங்க ஃபில் பண்ணீங்கன்னா கரெக்டா இருக்கும். இதோ உங்கள் பாலாக்கி விடப்படும். இயேசு கிறிஸ்து வாயிலிருந்து பாலாக்கி விடப்படும் சொல்லிட்டு ஒரு தேசத்தை பார்த்து சொல்றாரு அப்படின்னா அந்த ஜனங்கள் எப்படி புரட்டாட்டம் உள்ள ஜனங்களா இருப்பாங்க? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். அன்பான சொல்லுங்க. அழைப்பு ஆக்சுவலா யாருக்கு? இஸ்ரேல் ஜனங்களுக்கு அழைப்பு. ஆனா இன்னைக்கு கடைசியா நம்ம எப்படி முடிச்சோம்னா அந்த வானத்து நட்சத்திரங்கள் யாருங்க? சூப்பர், நம்ம தான் அந்த வானத்து நட்சத்திரங்கள் அப்படிதான் முடிச்சோம். அப்ப இன்னைக்கு தேர்தல் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா இன்றைய நாளுக்குள்ள 3 உலகத்துல 3ஆம் உலகம். 3ஆம் உலகம் அப்படின்னா இது நம்ம கண்ணுல பார்க்கக்கூடிய விஷயமா, பார்க்க போகிற விஷயமா? சொல்லுங்க. அப்ப நம்ம எந்த உலகத்துல இருக்கோம்? 2ஆம் உலகத்துல கடைசி கால பகுதியில இருக்கோம். இருக்கிறோம். அப்ப இந்த 3ஆம் உலகத்தை நம்ம கண்ணால பார்க்க முடியுமா? இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? இல்ல இனிமேல் தான் நடக்குது? சூப்பர், இனிமேல் தான் வரும். ஏன் அப்படின்னா என்னைக்கும் வாக்கு மாறாதவன் நம்முடைய தேவன். நண்பன் சொல்றேன். ஏன் அப்படின்னா முதல்ல சொன்ன அதே வசனம் தான். எப்ப தேவன் ஆபிரகாமுக்கு அந்த வாக்குத்தத்தம் கொடுத்தாரோ அது அப்படியே எங்க வந்துட்டு இருக்கு அப்படின்னா யாருக்கு நமக்கும் அந்த வாக்குத்தத்தம் புரிஞ்சு பார்க்க இல்லையா? அந்த சந்ததி கிறிஸ்துவோட நம்ம இருக்கிறோம். அப்ப நமக்கு அந்த பிரஜாதியே இருந்தாலும் நமக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்குது, மேலான ஆசீர்வாதம். அதுதான் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வானத்து நட்சத்திரம். ஏன்னா அவர் சொன்னார், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தேன். கையை பிடிச்சு கொடுத்தாரு தேவன் ஆபிரகாம், வச்சுக்கப்பா அப்படின்னு சொல்லி அவருடைய விசுவாசம். அப்போ என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா உன் சந்ததிக்கு பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும். யாரால?
ஒருத்தர் கீழ்ப்படிச்சு விசுவாசனால இன்னைக்கு அவர் நமக்கு ஒரு ரசி பாருங்க. அன்பான சகோதரர்களே, அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்கணும் அப்படின்னா, வானத்து நட்சத்திரம்னா யாரு, கடற்கரை மணல்னா யாரு, அப்ப தேவ பக்தியுள்ள சந்ததி யாரு, தேவ பக்தியுள்ள சந்ததி நம்ம இல்லையா, நம்ம தான் தேவனுக்கு சித்தமானவங்க, நம்ம தான் தேவனுடைய சந்ததி. தேவனுக்கு கீழ்ப்படித்து பயபக்தியுள்ள பிள்ளைகளாகவும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தோம்னா, பூமியிலுள்ள சகல ஜனங்களையும் ஆசீர்வதிக்கப்படும். யாரா இருப்பாங்கன்னா, வானத்து நட்சத்திரம் ரொம்ப இருக்கும். அடுத்தது கடற்கரை மணல் யாரு, சூப்பர், யாரும் புரியுதாக்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. இப்ப நீங்க செகண்ட் கிளாஸ் வராதவங்களுக்கு கொஞ்சம் டவுட்டா இருக்கும், எப்படி ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுலாம் புரியுதாக்கள்னு சொல்றாங்க, அவங்க எப்படி கீழே ஆசீர்வாதத்துக்கு போவாங்க அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, எப்படி அதை படிச்சு பாருங்க. விசுவாசத்துல பட்டியல என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இல்லாமல் அவங்க என்ன ஆக முடியாதான், பூரணராக முடியாது. அப்ப மேலான ஆசீர்வாதத்துக்கு நம்ம தகுதியானவங்க. அப்போ அவங்களுக்கு மிக மேலான ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்குதுன்னா காரணம் என்னன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஈடுபடு. இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வாழ்ந்தாங்களா, ஆபிரகாம், ஈசாக்கு இருந்தாங்களா? இல்ல. ஆனா அவருடைய வழி யாருக்குதான், நமக்காக என்ன பண்ணிருக்காங்க, தன்னுடைய ஜீவனையை கொடுத்திருக்காரு. நம்ம எவ்வளவு பெரிய blessing பாருங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, மோசேவை விட நம்ம பிடிக்கிறாங்க அப்படின்னா, அதனால நம்மளால யூகிக்க முடியுமா, யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, லட்சுமியான சகோதரர்களே, அப்ப வானத்து நட்சத்திரம்னா என்ன நமக்கு தெரியும், கடற்கரை மணல்னா என்னன்னு தெரியும். வானத்து நட்சத்திரம் அப்படின்னா மேலான ஆசீர்வாதம், வானத்துக்குரிய அரசாட்சி, அவரோடு கூட ஆட்சி செய்யக்கூடியது. பூமிக்குரிய அரசாட்சி அப்படின்னா அவங்க யாரு இருப்பாங்க அப்படின்னா, புத்திதாக்கள் இருப்பாங்க அப்படின்னு தான் நம்ம பார்த்தோம். அப்ப வானத்துக்குரிய அரசாட்சி அப்படின்னா நமக்கு தெரியும். ஒரு வசனம் படிச்சு நம்ம இந்த சப்ஜெக்ட்ல கலந்து கொள்ளலாம். 19:20. மத்தேயு 19ஆம் அதிகாரம் 7-28 வசனங்கள். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றார். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, என்னை பின்பற்றி வா அப்படின்னு சொல்றாரு. அது உன்னோட விருப்பம் தான், நாங்க கட்டாயப்படுத்தலன்னு சொல்றாரு. அப்ப பேதுரு கேட்டார், சரி ஆண்டவரே, என்கிட்ட இந்த வலையை விட்டுட்டேன், படகை விட்டுட்டேன், என்னோட தொழிலை விட்டுட்டேன், எல்லாத்தையும் விட்டு உங்க கூட வாங்க, பின்னாடி உங்களை கூப்பிடலாம், அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? அவருடைய பேர் கரெக்டா தப்புங்க. ஜெனரலா நீங்க யோசிச்சு பாருங்க, கரெக்டா தாங்க. அப்ப இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, சூப்பரா முதல்ல நம்மளோட இயேசு கிறிஸ்து சொல்றாரு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் பொழுது என் பின்னாடி நீங்க வந்தீங்கல்ல, உங்களுக்கு நான் அதை தருவேன் அப்படின்னு சொல்றாரு. அது எவ்வளவு பெரிய blessing என்பான சகோதர சொல்லி நல்லா யோசிச்சு பாரு. மகிமையுள்ள சிங்காசனத்துல அந்த 3ஆம் உலகத்துல யோசிச்சு பார்ப்போம். ஏன் அப்படின்னா, இப்போதைக்கு யாரும் வந்துட்டாங்க, அப்போ மாட்டாங்க இல்லையா? இப்ப அவங்களும் என்ன பண்ணுவாங்க, அந்த வேளாண் ஆசீர்வாதத்தை இருப்பாங்க. பேதுரு, யாக்கோபு, யோவான், அப்போஸ்தலன் பவுல், அன்பான சகோதரர்களே, அப்ப மேலான ஆசீர்வாதத்துக்கு அப்போஸ்தலர்கள் வராங்க. அந்த வசனம் படிச்சிருக்கீங்க, 28 படிங்க. 28ஆம் வசனம். அதற்கு இயேசு, மறுஜென்ம காலத்திலே மனுஷகுமாரன் தம்முடைய மகிமையுள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் போது, ராஜாவா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிங்காசனத்துல வீற்றிருக்கிறப்ப என்னை பின்பற்றின நீங்களும், அவர் கேட்கறதுல கேள்வி, உங்களை பின்பற்றினமே எனக்கு என்ன கிடைக்கும்னா, தேவன் கொடுத்த அந்த சிங்காசனத்துல ராஜாவா உட்கார்ந்து இருக்கப்ப பின்பற்றின நீங்களும் இஸ்ரவேலின் 12 கோத்திரங்களையும் நியாயம் தீர்க்கிறவர்களாக 12 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். உண்மையா சொல்றேன், பின்பற்றி வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. அன்பான சகோதரர்களே, அப்போ அந்த முற்பிதாக்கள் நம்ம பார்க்க போன வாரம் 45ஆம் சங்கீதம் 16ஆம் வசனத்துல, உமது பிதாக்களுக்கு பதிலாக உமது குமாரர் இருப்பார்கள், அவர்களை பூமியெங்கும் பிரபுக்களாக வைப்பீர்கள். அப்ப பூமியில ஆளுகை செய்யறது யாரு அப்படின்னா, நீ பூமியில பிரபு அப்படின்னா முற்பிதாக்கள் நீங்க அங்க வச்சுக்கோங்க. மேலான ஆசீர்வாதம் யாரு அப்படின்னா நமக்குதான். பூமியில முற்பிதாக்கள் யாரு அப்படின்னா ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு. அவங்களுக்கு பூமிக்குரிய ஆசீர்வாதம் நீங்க எப்படி நினைச்சக்கூடாது அப்படின்னா, அவங்க தாழ்மையான ரொம்ப கீழே போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்கன்னா, காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட ஈடுபடி நமக்கு பண்ணிருக்கு. அவங்க அந்த காலத்துல வாழல, நமக்கு எவ்வளவு பேர் ரசிக்க பாருங்க. அப்ப 2 பேர் சொல்றாருன்னா, பேதுரு 2 பேர் 3:13 படிங்க.
2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? இந்த உலகத்துல வாழவே முடியாது. அவர் விரும்ப அந்த உலகத்தை நான் பார்க்கணும். எத்தனை பேர் சந்தோஷப்படுறீங்க? போகணும்னு ஆசைப்படுறீங்க. அப்ப இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் தான் வேணாம். மேலான ஆசீர்வாதம் போதுமா? சிஸ்டர் தலையாக்குறாங்க. நமக்கு மேலான ஆசீர்வாதம் வேணும்னா இந்த வாழும் உரிமைகளை விட்டு கொடுக்கறதா வேணும். அன்பான சகோதரர்களே, வசனம் சூப்பரா சொல்ல பாருங்க, படிங்க சார். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவருடைய வாக்குத்தத்தத்தின்படியே நீதி வாசமாயிருக்கும் புதிய வானங்களும் புதிய பூமியும் உண்டாகும் என்று காத்திருக்கிறோம். நம்ம காத்திருக்கிறோம் இல்லையா? எப்ப வரும்? ஜெனரலா ஒரு கேள்வி, ஒரு கிறிஸ்தவர்களுக்கு அவங்களுக்கு என்ன ஆசை இருக்கும்? அதிகபட்சமா வீடு கட்டணும், பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணணும், அதெல்லாம் விட்டு சூப்பர் சார். என்ன ஆசை? பரலோகத்துக்கு போகணும். அப்ப மேலான ஆசீர்வாதத்துக்கு போகணும். அவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா உள்ளதாவே காத்துட்டு இருக்கிறாங்க. ஆனா நடக்கிற சபாவெல்லாம் பார்த்தா நம்மளால அப்படி யூகிக்க முடியல. சொல்லுங்க, இந்த பிக்சர் பாருங்க அன்பான சகோதரர்களே. நம்ம கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு தட்டு சோத்துக்கு எத்தனை பிள்ளைங்க தட்டையை இருக்கிறாங்க பாருங்க. இது இன்னும் என்ன ஆகுது அப்படின்னா இந்த உலகத்துல நடக்குதா இல்லைங்க? சொல்லுங்க. இப்படி ஏற்றத்தாழ்வு இருக்குல்ல. இப்போ ஏன் எல்லாருமே கைப்பற்றி அவ்வளவு கரெக்டா அந்த உலகத்துக்கு நான் போகணும் அப்படின்னு நம்ம சொல்றோம் அப்படின்னா நமக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு வந்துச்சு இந்த உலகத்துல? பிடிக்கலையா? ஒரே ஒரு கேள்வி, இப்போ நம்ம சபிக்கப்பட்ட பூமியில இருக்கோமா ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியில இருக்கோமா? சபிக்கப்பட்ட பூமியை பாருங்க, லைன் ஓடுது, இவ்வளவு வளர்ந்துருக்கு. ஆசீர்வதிக்கப்பட்ட பூமியா எப்படி எப்படி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இமேஜின் பண்ணி பாருங்க. ஆசீர்வதிக்கப்பட்ட பூமிக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க. எங்க இருந்துச்சு அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட பூமி? ஏதேன் தோட்டத்துல. யோசிச்சு பாருங்க, சிங்கம், புலி, ஆதாம், ஏவாள் காலத்துக்கு முன்னாடி ஆதாம் எப்படி இருந்திருப்பாரு? அந்த தோட்டமே எப்படி இருக்கு இமேஜின் பண்ணி பாருங்க. பூர்ண மனுஷனா தேவன் படைச்சார். பரிபூர்ண மனுஷனா மண்டவரை சொல்லுவோம். ஆதாம் பூர்ண மனுஷனா படைக்கப்படுற தேவனால. அப்படியே அந்த காட்டு கொடுக்குறப்ப ஆதாம் எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. உலகத்தையே ஆண்டு கொள்ற அளவுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு அவர் கொடுக்குறாரு. அவர் வச்ச பேர் தான் இன்னைக்கு சிங்கம்னா சிங்கம். அவர் வச்ச பேர் தான். ஆதாம் என்ன பேர் வச்சாரோ இந்நாள் வரை அந்த பேர் விளக்குது அப்படின்னா யானை வச்சாலும் யானை தான், குதிரை வச்சாலும் எவ்வளவு பெரிய விஷயம் அதான். யோசிச்சு பாருங்க. இந்நாள் வரைக்கும் அதான் நம்ம பேசுறோம் அப்படின்னா அவர் எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை இழந்துட்டார். யோசிச்சு பாருங்க. அவர் கீழ்படியாம போனதுனால என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு பாக்குறோம்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு விலக்கப்பட்டதுனால அவங்க என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா சாபத்துக்கு ஆளாயிட்டாங்க. சொல்றீங்க இப்ப சபிக்கப்பட்ட பூமியில இருந்தாலும் நம்ம இன்னைக்கு வசதியா தான் இருக்கோம். அப்ப தேவன் கொடுக்கிற மிக பெரிதான ஒரு வசதி எப்படி இருக்கு நீங்க இமேஜின் மட்டும் பண்ணி பாருங்க. அவரோட ராஜ்யத்துல நம்ம அவர் கூட இருக்கிறோம் அப்படின்னா எப்படி இருக்கு? ஆண்டவர் இயேசுவோட கவர்மெண்ட் எப்படி இருக்கு? நீங்க அதை யோசிச்சு பாருங்க. ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும்? ஆனா இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா குடிக்க தண்ணி பிள்ளைங்க பாருங்க, அது எவ்வளவு அழுதா இருக்கு பாருங்க. பையன் பாருங்க, குளிச்சுக்கவே மாட்டாங்க. இதெல்லாம் சும்மா நெட்ல கிடைச்ச இன்னும் பாத்தீங்கன்னா இன்னும் அவ்வளவு இருக்கு. அதாவது அவங்களுக்கு குழந்தைகளுக்கு குழைக்க வழி இல்லாம, பேரண்ட்ஸ் குழைக்க வழி இல்லாம பிள்ளைங்க அவ்வளவு கஷ்டப்படுறாங்க இந்த உலகத்துல. நம்ம கேட்டோம் இல்லையா, இந்த இரண்டாம் உலகத்தை பிடிக்கலையா அப்படின்னு கேட்கிறப்ப நம்மளே நிறைய கண்ணான நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கோம் இல்லையா. பிள்ளைங்களாம் நம்ம பசல புறப்பட்ட பிள்ளைங்களாம் பார்க்கிறப்ப நமக்கு உடம்பு சிலிருப்பா அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் இந்த நிலைமை? மனுஷன் சாப்பிடக்கூடிய லெவலுக்கு ஆயிடுச்சு. அன்பான சகோதர சொல்லுங்க, நைசீரியா செய்யலாம் போயிட்டோம்னா ஒரு அப்பத்துக்கு சண்டை போட்டுக்கிறோம். யாராவது சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லிட்டு வேற தேசத்துல வேற உலகத்துல தேசத்துல போய் சாப்பாடு கொடுக்கறப்ப என்ன ஆகுது அப்படின்னா பிச்சை எடுத்துக்கலாம். யோசிச்சு பாருங்க, ஒரு அடுத்த சாப்பாடு 1000 பேர் வந்து சாப்பிடாமனால முடியுமா? யோசிச்சு பாருங்க. ஒரு குழந்தை என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தோம். இதுதான் ஏற்றத்தால் பண்றாங்க சகோதர சகோதரி. ஒரு குழந்தை வீடியோ கண்காணிக்கு, ஒரு குழந்தை மண்ணோட வச்சு விளையாடு.
ஒரு குழந்தை அதிகமா சாப்பிட்டு சாப்பிட்டு அவங்க அம்மா நிறைய பண்றாங்க. ஏன்னா அவங்க செல்வாக்கா இருக்காங்க, பணக்காரங்களா இருக்காங்க. ஆனா ஒரு குழந்தை ஏழ்மையா இருக்கு. நம்ம சொல்றோம் இல்லையா, இரண்டாம் உலகமே வேணாம்னு சொல்றோம் இல்லையா? கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும். இந்த இமேஜ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். அவங்க ஒரு அப்பா என்ன பண்றாங்கன்னா, நல்ல பொழுது ஒரு குழந்தைய தூக்கி வச்சிருக்காங்க. அந்த குழந்தை அவரோட கையே சமூக அளவுக்கு அந்த குழந்தை நல்லா புஷ்டியா இருக்கு. ஆனா இந்த குழந்தை பார்த்தோம் அப்படின்னா வயிறு எங்க இருக்கு, உடம்பு எங்க இருக்குன்னு தெரியல. அவ்வளவு பட்டினி. அன்பான சகோதர சகோதரி, காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஜெனரலா நீங்க யோசிச்சு பாருங்க. அமெரிக்கா இந்தியா கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா எது வளர்ந்த நாடு? அப்ப பாருங்க, அமெரிக்கா வளர்ந்த நாடு. நம்மளால என்ன பண்ண முடியுங்களா? இன்னும் வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்காங்க. ஒரு வேளை சாப்பாடு கிடைக்கவே இல்லை. எவ்வளவு பேர் இருக்காங்க அன்பான சகோதர சகோதரி. அதனாலதான் நம்ம சொல்றோம், இரண்டாம் உலகத்துக்கு ஒரு முடிவு வராதா? ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லாருமே பணக்காரங்களே இருக்காங்க. அந்த இமேஜ பாருங்க, அந்த இமேஜ பேசுங்க. ஒரு ஏழை என்ன பண்றாங்க, மீன் பிடிக்கிறாரு. நான் பணக்காரங்க என்ன பண்றாங்க, அந்த மீனையே பிடிக்கிறாங்க. அந்த மீன் அப்படிங்கிறது என்னன்னா, இவனுடைய உழைப்பு. அந்த உழைப்பு அவங்க எடுக்கிறப்ப அவங்க என்ன ஆயிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அடிமையாவே இருந்தாங்க. இப்ப சொல்லுங்க, ஆந்திராவோட அரசாட்சி காலத்துல என்ன நடக்குமா சொல்றது? எங்க பார்த்தாலும் யுத்தம். நீங்க பேப்பர் எடுத்து பாருங்க, நாளைக்கு காலையில போய் பாருங்க, ஏதோ ஒரு நாட்டுல யாராவது 2 பேரும் சண்டை நடந்துட்டே தான் இருக்கும். கலவரங்கள், குண்டு வெடிப்புகள், இதெல்லாம் நம்ம பாக்குறத ஏன் அப்படின்னு பார்த்தா நெஞ்சே பதறும். குழந்தைய இழந்தவங்க, மனைவி இழந்தவங்க, பிள்ளைகளை இழந்தவங்க, அவங்களுடைய கண்ணீர் எல்லாமே நமக்கு வேதனையா இருக்காங்க சொல்றோம். இப்ப நம்ம ஏன் இந்த ஒரு நிலத்துக்குள்ள வரோம் அப்படின்னா, நம்ம கண்ணால பார்க்க நிறைய காட்சிகள், காதால கேட்கிற நிறைய செய்திகள், இது எல்லாமே நமக்கு மிகப்பெரிய ஒரு பயத்தை உண்டு பண்ணுது. எப்போ அவரோட ராஜ்யத்தை நாங்க போவோம்? அது மட்டுமா, குடும்ப சண்டை யோசிச்சு பாருங்க. அண்ணன் தம்பிக்குள்ள பிரச்சனை, ஒரு வீட்டை பங்கு பிடிக்கணும் பாருங்க, அது ஒட்டுமே இல்ல. வயலுக்காக சண்டை போட்டு வாய்க்கால் கிடைக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா? கேஸ் அரைஞ்சி கடைசியில யார் சாப்பிட்டு போயிடுவாங்க? காசெல்லாம் ஜட்ஜி சாப்பிட்டு போயிடுவாங்க. இவங்க யாரு? அவங்க வக்கீல் சாப்பிட்டு போயிடுவாங்க. சண்டை, வீட்டுல பிரச்சனை. இதுக்கு எல்லாத்துக்கும் மேல பெரிதளவும் தலைப்பிட்டு இருக்கக்கூடிய குழந்தைகள் நடக்கக்கூடிய பாலியல் பிரச்சனை, இதெல்லாம் நம்ம ஓப்பனா பேசிதான் ஆகணும். அன்பான சகோதர சகோதரி, நீங்க இருக்கா இல்லைங்க? நம்ம வயசு பிள்ளைகளை நம்ம தனியார் வீட்டுல பக்கத்து வீட்டுல நம்ம கொடுத்துட்டு போயிட முடியுமா? என்ன பாதுகாப்பு இருக்கு? பாதுகாப்பு தரக்கூடிய மிகப்பெரிய சட்டசபைகள் என்ன நடக்குது அப்படின்னா, தலைவர்கள் அடிச்சுட்டாங்க. இந்த தலைவர்கள் தான் நமக்காக தள்ளி பேசி பல திட்டங்களை திட்டக்கூடிய தலைவர்கள். அவங்களுக்குள்ளேயே என்ன ஆகுது அப்படின்னா, என்ன பண்றாங்க? தண்ணீர் வெடிவிட்டு அடிச்சு அந்த கூட்டத்தை கலைக்கிறது, எவ்வளவு அட்டுழியங்கள் நடத்தி போறாங்க. இதெல்லாம் ஒரு பகட்டு. இன்னொரு சைடு பார்த்தோம் அப்படின்னா, வெள்ளம், மிகப்பெரிய மழை, யூகிக்க முடியாத அளவுக்கு மரணம். சுனாமி சுனாமி பாருங்க, நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம். சுனாமி, பாறை வெடிப்பு, இது எல்லாமே நமக்கு எவ்வளவு விஷயத்தை உணர்ந்தது இல்லையா? நீங்க ஒரு உண்மை கிறிஸ்தவனா இருந்தா தேவன் சொல்றாரு இல்லையா, நீங்க இதெல்லாம் கண்ணாட பாருங்க, இதெல்லாமே உங்களுக்காக தான். இதுல இருந்து நீங்க எப்படி ஜெயம் பெறணும்? இதெல்லாம் யோசிச்சு பார்க்க முடியும். அன்பான சகோதரர்களே, நம்ம இதெல்லாமே ஒவ்வொரு விஷயத்துக்கும் பார்த்துட்டு இருக்கோம். இந்த விஷயம்னா நீங்க பார்த்துருக்கீங்க. கணவன் மனைவியும் சேர்ந்து மிகப்பெரிய ஒரு பூகம்பம், பில்டிங்கே அப்படியே டிஸ்ட்ராய் ஆயிடுச்சு. அப்படியே இடிஞ்சு ஒரு 2 பேரை இன்னும் மனைவி இருப்பாங்க. யாரும் காப்பாற்ற முடியும்? யோசிச்சு பாருங்க. இவங்களை எடுக்கிறதுக்கு 2-3 நாள் ஆயிடுச்சு. அவ்வளவு பெரிய பில்டிங் இடிஞ்சு போகுது. சரியான கன்ஸ்ட்ரக்ஷன் இல்லை, சரியான அரசாங்கம் திட்டமிடல, மக்கள் பாதிக்கப்படுறாங்க. நீங்க சொன்னீங்க இல்லையா, உங்களுடைய இருதயம் எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா சோர்வு போயிடுச்சு. எப்படாலும் இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு கிடைக்கும். அதெல்லாம் கேட்கணும். எல்லாருமே செய்தி ஈஸியா சொல்றாங்க, இந்த உலகம் வேணாம், அவர் காட்டக்கூடிய உலகத்தை நாங்க போட்டு ஆசைப்படுறோம். படிக்கலாம். லூக்கா 21:26. லூக்கா 21:26. வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும், ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்த்திருக்கிறது
எதிர்பார்த்திருக்கிறதுனால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும். நம்மளும் என்ன நம்மளும் பலவீனமான மனுஷங்கள் தான். இவ்வளவு விஷயங்கள் படிக்கிறப்ப கேட்கிறப்ப நம்மளுடைய மனசும் சோர்ந்து போகுதா? எப்படா ஒரு முடிவு வரும்? இதுக்கெல்லாம் ஒரு முடிவு இல்லையா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்றாரு பாருங்க, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். தேடினா மட்டும்தான் கண்டடைய முடியும். அன்பான சொல்கிறேன், தேடி கண்டுபிடிச்சா படிச்சா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில அடுத்த அடியை எடுத்து வைக்க முடியும். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். இதெல்லாம் மிகப்பெரிய ஒரு ரகசியம் தான். நீங்க யோசிச்சு பாருங்க, யாருக்கும் கிடைக்காத முதலாம் உலகம்னா என்ன, இரண்டாம் உலகம்னா என்ன, இரண்டாம் உலகத்துல முடிவுல என்ன நடக்கும், அந்த இரண்டாம் உலகத்து முடிவு எப்படி வரும், அந்த முடிவுக்கு யாரும் காரணமா இருப்பாங்க, அந்த முடிவு எதனால வரும், இப்படி டீட்டெயிலா படிக்கிறதுக்கு யாருக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்காங்க? யோசிச்சு பாருங்க. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒளிவு மலையில் இருக்கிறப்போ ஒரு விஷயம் சொல்றாரு. 24 படிச்சோம். மத்தேயு 24:1. பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து ஒலிவ மலையில உட்கார்ந்து பிரசங்கம் பண்றாரு. சீஷர்கள்லாம் தனியா இயேசு கிறிஸ்துவ ஒரு விஷயம் கேட்க போறாங்க. என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம மனசுல இருந்த ஒரே கேள்விதான் இன்னைக்கு கேட்கிறாங்க. படிங்க சார். சீஷர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? சரியானவரே, இப்படி இதெல்லாம் நடக்கல, எப்ப சம்பவிக்கும்? உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் மீட்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார். சரி, இதெல்லாம் நடக்கல, நீங்க எப்ப வருவீங்க? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்து என்ன எல்லாத்துக்கும் ஒரு சமாதானம், ஒரு அரசாட்சி கிடைச்சிடும் இல்லையா? நம்மளுடைய எதிர்பார்ப்போம் அப்படின்னாலே வசனம் படிக்கலாம். மத்தேயு 24:6. மத்தேயு 24:6-7 யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். என்ன கேள்விப்படுறோம் அப்படின்னா, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படுவீர்கள். நான் சொன்ன மாதிரிதான், ரஷ்யா ஈரான், இஸ்ரேல் ஈரான், இஸ்ரேல் ஹமாஸ், இஸ்ரேல் பாலஸ்தீனம், இஸ்ரேல் காசா, எவ்வளவு பிரச்சனை பாருங்க. நாட்டுக்கு நாடு பிரச்சனை. ஒவ்வொரு யுத்தத்தையும் நம்ம கேட்கிறோம், கலந்தால கேட்கிறோம். அன்பான சகோதர சகோதரிகளே, அவர் சூப்பரா சொல்றாரு பாருங்க, கலங்காதபடி எச்சரிக்கை, எல்லாமே நடக்கும்தான். ஆனா நீங்க என்ன கேட்டீங்க? கலங்காதீங்க, கவலைப்படாதீங்க, இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியது. ஆனாலும் எப்படி சொல்றாரு சீஷர்கள்ட்ட, நீங்க கேட்கறதெல்லாம் கரெக்ட் தான், எல்லாமே நடக்கும். ஆனா முடிவு உடனே வராது. ஏன் சொல்லுங்க? முடிவு உடனே வராதுன்னு சொல்றாங்க இல்லையா? இயேசு கிறிஸ்து சொல்றாரு. ஏன் வராதுன்னு சொல்றாரு? நடக்கிற சம்பவங்கள் இவ்வளவு விஷயங்கள் நடக்குது. இப்போ முடிவு உடனே வராது அப்படின்னா அப்போ எப்ப வரும்? இப்படியே போயிடாத காலம். முதலாம் உலகத்துக்கு ஒரு அழிவு வந்துச்சு. தேவன் வந்து அந்த சந்ததியை சந்ததி வந்ததுனால ஒரு வெள்ளத்தை வச்சு அழிச்சிட்டாரு. இப்ப இரண்டாம் உலகத்துக்கு ஒரு முடிவு வரணும் இல்லையா? இப்ப எதை வச்சு அழிப்பார்? வெள்ளம் வராது, அதுக்கு வாய்ப்பு இல்லை. கேட்க புரியுங்களா? இப்ப நம்ம இருக்கிற உலகத்துக்கு அழிவு வந்தாதான் மூன்றாவது ஸ்டார்ட் ஆகும். இப்ப இந்த உலகத்துக்கு ஒரு அழிவு எதனால தேவன் அழிப்பார்? நட்சத்திரங்கள்லாம் எரிந்து கீழே விழும்னு சொல்லிட்டு சூரியனுக்கு அந்தகாரம் முன்னாடி நட்சத்திரம் எரிந்து எழுந்துச்சாக்கா அந்தந்த இடத்துல இருக்கிறவங்க ஒரு உலகத்துக்கே ஒரு முடிவு வரணும்ல சார். இப்ப அங்க எப்படி மட்டும் கவலைப்படுறாங்க? நீங்க அப்படி யோசிச்சு பாருங்க. இப்போ தேவனுக்கு பயந்தவர்கள் வானத்து நட்சத்திரங்களாக
செலக்ட் ஆயிட்டா என்ன ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க, முடிவு வந்துடும் இல்லையா? தேவன் எதிர்பார்க்கறது அப்படின்னு முதலாவது தேவன் உற்று நோக்கினாரு, யார் மட்டும்தான் கிடைச்சாங்க, லோகத்தை கிடைச்சாங்க. அப்ப இரண்டாவது பத்தி தேவன் பார்க்கறாரு அவர் கண்ணுல. தேவனுக்கு பயன்படுத்த யாரையும் பார்க்கல. இன்னைக்கு நம்ம தேவனுக்கு சித்தமானதா இருந்தா அந்த பயபக்தியோட சொல்றது யாராவது வாய்ப்பு இருக்கு, நம்மளால இருக்க வாய்ப்பு இருக்கு. இந்த கடைசி ஒரு ஓட்ட கூட நம்ம ஓடிக்கலாம் இல்லையா? புரியுதுங்களா? இப்ப நம்ம செலக்ட் ஆயிட்டோம்னா அந்த வானத்து நட்சத்திரத்துக்கு மேல ஆசீர்வாதம் போயிட்டா அந்த உலகத்துக்கு முடிவு வந்துடும் இல்லையா? அப்ப அந்த யுத்தத்தோட சத்தத்தை நம்ம கேட்கிறப்ப நமக்குள்ள என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஜனங்களுக்கு ஜனங்களே விரோதமாக, மக்களுக்கு மக்கள் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா அடிச்சுக்கலாம். சகோதரர்களே, இப்ப நேபாளத்தோட பிரச்சனை நடந்து பாத்தீங்களா? பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் அவங்க என்ன பண்ணாங்க, இந்த செய்தி எல்லாம் பரப்பினாங்க. இந்த அரசாங்கத்துக்கு எதிராக சங்கப்பட்டதா என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தோம்னா காலமா மாறிடுச்சு. நிறைய பேர் இறந்துருக்காங்க. மரண சகோதரர்களே, சின்ன சின்ன விஷயம் தான். ஆனா தேவன் நமக்கு இதை உற்சாகம் வைக்கிறார் அப்படின்னா இதோட காரணம் இருக்கு. மரண சகோதரர்களே, இது மட்டும் இல்ல, நாட்டுக்கு நாடு பிரச்சனை. ரஷ்யாவுக்கு இருக்கிற நாடு என்ன, இன்னும் போர் நடந்துட்டு பேச்சுவார்த்தை முடிஞ்சாலும் ரஷ்யாவில் மிகப்பெரிய ஒரு அரசாங்கம் நடத்தக்கூடிய ஒரு நாடு. இன்னொன்று பஞ்சங்கள். மழை வந்துட்டா நிறைய மழை வந்ததாலும் பிரச்சனை, மழை இல்லைனாலும் பிரச்சனை. சரி, தேவன் இந்த விஷயத்தை ஏன் அனுமதிக்கணும்? நம்மளுடைய தேவன் அவ்வளோ ஒரு இறக்கமற்றவர் அப்படின்னு நமக்கு யோசிக்க போகணும் அப்படின்னா அதெல்லாம் கிடையவே கிடையாது. அது எல்லாமே நம்ம பின்னாடி பார்க்கலாம். அது மட்டும் இல்ல, நோய்கள் யோசிச்சு பாருங்க. இப்போ 2019 இருந்து 2022 வரைக்கும் கோவிட் இருந்துச்சு. ஹவுஸ் அரெஸ்ட்ல இருந்தோம் நம்மளாம், கரெக்டுங்களா? அப்போ ஒரு வேக்சின் ஒன்று போட்டாங்க தெரியுங்களா, மருந்து ரெம்டெசிவிர் பேரு. அந்த மருந்து அதோட விலை இன்னைக்கு நான் நெட்ல வரப்ப பார்த்தீங்கன்னா 1200 ரூபாய். அந்த கோவிட் வந்த டைம் அதோட விலை எவ்வளவு தெரியுமா, 40,000 ரூபாய். அந்த மருந்து கிடைக்காம நிறைய பேர் இறந்துருக்காங்க, ஸ்ரீதர் கிடைக்காம இறந்துருக்காங்க. நோய்கள் எல்லாத்துக்கும் மேல பூமி அதிர்ச்சி, தூங்கிட்டு இருக்கிறாங்க. டக்குன்னு பாத்தீங்கன்னா வயநாட்டுல பாத்தீங்களா மலைச்சரிவு. மத்திய 24-28 சொல்றாரு ஆண்டவர், இவைகள் எல்லாம் சோதனைகளுக்கு ஆரம்பம் தான். இவைகள் எல்லாம் வேதனைக்கு ஆரம்பம் தான். வேதனைக்கு இது ஆரம்பம்னா அப்ப முடிவு எப்படி இருக்கும்? ஆனா அவரே சொல்லிட்டாரு, முடிவு உடனே வராது. அப்ப நம்ம இன்னும் பார்க்க வேண்டிய விஷயம்லாம் நிறைய இருக்கு. அன்பான சகோதரர் சொல்லி அப்போ நிறைய நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம இதுல என்ன எச்சரிக்கையா இருக்கணும். நம்ம என்ன இதுல நமக்கு என்ன எச்சரிக்கை இருக்கு? மனம் திரும்பணும். அப்ப தேவனுக்கு பிடிச்ச பிள்ளையா இருக்கணும். அதான் சார், அதுதான் இந்த அடுத்த வசனம் நம்ம அதான் பார்க்கலாம் பாருங்க. மத்திய 24:14 படிச்சு. மத்திய 24 வசனம். ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் உலோகம் எங்குமுள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். இன்னைக்கு நீங்க கேட்கிறீங்க இல்லையா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனா யாரு, நம்முடைய பிதாவாகிய தேவனா யாருன்னு சொல்லிட்டு சகல ஜனங்களுக்கும் அறிவிக்கக்கூடிய மிகப்பெரிய சுவிசேஷக்கூடிய வேலைய தேவன் நம்ம கையில கொடுத்துக்கிறாரு இல்லையா? நம்ம என்ன பண்ணிக்கூடாது அப்படின்னா, இன்னைக்கு நம்ம கேட்டு விடுதலை ஆகும் இல்லையா? சத்திய வசனமா கேட்டு விடுதலை நம்ம விடுதலை ஆயிட்டோம். நம்ம விடுதலை ஆன மாதிரி நம்ம நிறைய பேர் இருப்பாங்க, இருள இருப்பாங்க. அவங்களை விடுதலை பண்ணணும்னா என்ன பண்ணணும்? சாட்சியாக நம்மளுடைய வாழ்க்கை அவங்களுக்கு சாட்சியா இருக்கிறப்பதான் என்ன வரணும், முடிவு யாரோட கையில இருக்கு பாருங்க. அந்த சுத்தி எங்க இருக்கிறோம், நம்ம கையில தான் முடிவு இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சுவிசேஷம் சொல்லணும், நம்மளுடைய வாழ்க்கை சாட்சியா வாழணும். நம்ம சொல்றது அப்போ சுவிசேஷம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பத்தி ஒரு நல்ல செய்தியை எல்லா ஜனங்களும் பக்கத்துல இருக்கிறவங்க சொல்லணும். கேட்கணுங்களா? கேட்க மாட்டாங்க, சிரிப்பீங்க. நிறைய அனுபவப்பட்டிருக்கு. அப்ப கேட்கணும். அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்க சொல்ற சத்தியத்தை அவங்க கேட்கறதுக்கு காது உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, கேட்கறாங்க. அப்ப நம்மளுடைய சிந்தனை என்ன இருக்கு அப்படின்னா, அதோட எப்படியும் எப்ப உங்களுடைய ராஜ்யம் வரும்,
ஓகே நான் வந்து சுவிசேஷம் சொல்றேன் அப்படின்னு ரெடி ஆயிட்டோம். அப்போ சுவிசேஷத்துக்கு நற்செய்தி நம்ம சொல்ல போறோம் அப்படின்னா சுவிசேஷம் சொல்லிட்டா என்ன கிடைக்கும்? அவருடைய ராஜ்யத்துல என்ன கிடைக்கும்? ராஜ்யத்துல என்ன கிடைக்கும்? சுவிசேஷம் சொல்லிட்டீங்க, தேவன் ஆண்டவராகிய கிறிஸ்து உங்களை எடுத்துட்டாரு, அவரோட ஆராய்ச்சி செய்யுங்க, என்ன ஒரு ஆசீர்வாதமான ஒரு விஷயம். அதுவே சூப்பர் ஸ்டார், அதுவே பெரிய ஆசீர்வாதம் தான். சரிங்களா? மனுஷனுக்கு எதை பார்த்த பயம்? மரணத்தை பார்த்தா பயம். சூப்பரான விஷயம். இது எல்லாரோட வாழ்க்கையிலும் நடக்கும். என்னைக்காவது ஒரு நாள் சம்பவம் நடந்தே ஆகும். ஆனா இது எல்லாத்துக்கும் மேல இறந்தாலும் நம்ம உயிர் தெளிந்துருவோம் அப்படிங்கிற நம்பிக்கை நம்மள்கிட்ட இருக்கணும். இது எவ்வளவு ஒரு நல்ல விஷயம் தெரியுங்களா? ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நம்ம என்ன பண்ணப்படுவோமா? உயிர்ப்பிக்கப்படுவோம். 1 ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல கிறிஸ்துவுக்குள் எல்லாரும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அப்போ நம்ம அன்பாலிச எவ்வளவு பேர் இறந்துருப்பாங்க, தாத்தா பாட்டி எவ்வளவு பேர் இறந்துருப்பாங்க, வச்சுக்கோங்க. இப்ப அவங்க நம்ம எப்ப பார்ப்போம்? அப்ப முடிவு எப்ப வரும்னு கேட்டோம். அப்ப நம்ம சுவிசேஷம் சொல்லணும். சுவிசேஷம் சொல்றோம்னா நம்ம தேவ பக்தியில வெளியாயிடுவோம். நம்மளுடைய கேரக்டர் தேவனை பிடிச்சி நம்ம தேவனை எடுத்துக்கிறப்பதான் என்ன வரப்போகுது? இந்த உலகத்துல ஒரு முடிவு வரப்போகுது. அந்த முடிவு வந்துட்டா இப்ப யாரெல்லாம் பார்ப்போம் அப்படின்னா நம்ம அன்பாலிச்சு எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க? பார்ப்போம். யோசிச்சு பாருங்க, கதறி கதறி அழுதுலையா அவரோட ராஜ்யத்துல இந்த ஜனங்களோட ஜனங்களா நம்ம பார்க்கலாம். எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் சொல்றீங்க. அப்போஸ்தலர் பவுல் சொல்றாரு பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள்ல 24:15 சொல்றாரு. அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 4:15 நீதிமான்களும் அநீதிமான்களும் ஆகிய மரித்தோர் உயிர்த்தெழுந்திருப்பது உண்டென்று இவர்கள் தேவனிடத்தில் நம்பிக்கை கொண்டிருக்கிறது போல நானும் நம்பிக்கை கொண்டிருக்கிறேன். நம்மளுடைய நம்பிக்கை என்ன அப்படின்னா, நம் அன்பா நேசித்த சில பேரை இறந்து போனாங்க வாழ்க்கையில. அந்த பிள்ளை அவங்கள நம்ம எப்ப பார்ப்போம் அப்படின்னா நம்ம பயப்பட வேணாம். நமக்கும் என்ன இருக்கு அப்படின்னா உயிர்த்தெழுதல் இருக்கு அப்படின்னு படிக்கும். அதுதான் யோவான் சொல்றது. இதை குறித்து நீங்க வந்து ஆச்சரியப்பட வேணாம். ஏன்னா பிரேதத்தில் இருக்கிற எல்லோரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். எல்லோரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்ப என்னன்னா, இப்ப இறந்தவர்கள் எல்லாமே என்ன பண்ணிருக்கிறாங்க? தூங்கிட்டு இருக்கிறாங்க. கவலைப்படாது. அவங்க கட்டி இருக்கக்கூடிய வேலையை நம்ம பண்ணிட்டு இருக்கோம். மிகப்பெரிய ஒரு உயிர்த்தெழுதலுக்கு நம்ம ரெடியாக சொல்றேன். அதுதான் இப்ப சத்தியங்கள். எவ்வளவு நம்ம டீப்பா படிக்கலாம் பாருங்க. இப்போ அவங்க உலகத்துல வெளியில வரணும் அப்படின்னா இந்த இரண்டாம் உலகத்துக்கு ஒரு முடிவு வரணும். அந்த முடிவு யாருடைய மாணவர்களை செஞ்சு கொடுத்துட்டாரு, இந்த கையில கொடுத்துட்டாரு. இப்ப அந்த கையில கொடுத்த வேலைன்னா அறுவடை மொழிகள், சுவிசேஷங்கள், உலகம் எங்கும் போய் அவர் சுவிசேஷத்தை சொல்லணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பத்தி நம்ம உலகத்துல சொல்றதுதான் அவருக்கு என்ன தெரியாது. யோசிச்சு பாருங்க. ஏன்னா அவர் எல்லாருக்கும் மாஸ்டர். அன்பான சகோதரர்கள், அவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா எவ்வளவு சொல்லணும் யோசிச்சு பாருங்க. தனக்காக தன்னுடைய ஜீவன், நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்திருக்கிறார். சொல்றாங்க பாருங்க. 2:2-3 கடைசி நாள் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். எல்லா ஜாதிகளும் என்ன பண்ணுவாங்க? ஓடி வருவாங்க. இப்ப நீங்க போய் சொன்னாலும் சொல்றப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? இல்லம்மா நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ஒரு காலத்துல ஒரு நேரத்துல அவங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்குவாங்க, ஓடி வருவாங்க. திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கு போவோம், யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கு போவோம், யாக்கோபின் தேவன் தான் உண்மையான தேவன் என்று எல்லா ஜனங்களும் புரிந்து கொள்ளும் காலம் யாருடைய கையில் இருக்கிறது? நம்ம கையில இருக்கிறது. ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். எப்படி அப்ப திரளான ஜனங்கள் புறப்பட்டு வந்து இஸ்ரவேலின் தேவன் தான் உண்மையான தேவன். அவர் எங்க இருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம் அப்படின்னா அங்க இருக்கிறாரு. அவரு நாம் காணாத வழி வாசம் பண்ணிக்கிறார். அன்பான சகோதர சகோதரிகள், அப்படியாப்பட்ட தேவனை இந்த ஜனங்களுக்கு புரிய வைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சாக்கியத்தை நம்ம விட கொடுத்திருக்கிறார்.
அடுத்தது என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பஞ்சம். பஞ்சம் எதனால வந்துச்சு? பஞ்சம் பஞ்சம் எதனால வரும்? பொதுவா மழை இல்லாதனால விளைச்சல் மழைனால பஞ்சம் வரும். வேற மழை வராம இருந்தாலும் பஞ்சம் வரும். மழை வந்தாலும் பிரச்சனை, மழை வரலனாலும் பிரச்சனை. அப்போ சாப்பாட்டுக்கே குழந்தைங்க கஷ்டப்படுது, சாப்பிட வழி இல்லை. எக்ஸாம்பிள் கோவிட் தான். கோவிட் பாருங்க, நம்மகிட்ட எல்லா காசும் இருந்துச்சு, நம்மளால 1 மணி நேரம் தான் வெளியில போயிட்டு வர முடியும். என்ன வாங்க முடிஞ்சிச்சு? மெடிக்கலுக்கு போய் மாத்திரை வாங்க தான் முடியும் நம்மளால. பணங்கள் இருந்தா அந்த நேரத்துல என்ன பண்ண முடியல, உயிர் பிழைக்க முடிஞ்சுங்களா? சீனால ஆரம்பிச்சதுன்னு சொன்னாங்க. சீனால 2 பேர் இந்தியாவுக்கு வந்தாங்கன்னு சொன்னாங்க. ஏதோ 2 ஊர்ல தான் இருந்தாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இத்தனை மாநிலத்துக்கு வந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் இந்த டிஸ்ட்ரிக்ட்னு சொன்னாங்க, இந்த ஊருக்குன்னு சொன்னாங்க, இந்த தெருவுக்குன்னு சொன்னாங்க, வீட்டு பக்கத்துலன்னு சொல்றாங்க. எப்படி மரணங்களுக்கு தெரிவிச்சு சொல்லுங்க. அப்ப அரசாங்கம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? இந்தியன் கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? அவங்களால என்ன பண்ண முடியாது. இந்த இனப்புகளை தடுக்க முடியுங்களா? முடியவே முடியாது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கு சரியான பாதுகாப்பு கொடுக்க முடியல. இப்ப இந்தியன் கவர்மெண்ட் எதுக்கு பாதுகாப்பு அதிகமா கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, எதுக்கு அதிக செலவு பண்ணுது அப்படின்னு பார்த்தோம்னா டிஃபென்ஸுக்கு அதிகமா செலவு பண்றாங்க. ஏன் டிஃபென்ஸுக்கு அதிகமா செலவு பண்ணுங்க? ஒரு கவர்மெண்ட் டிஃபென்ஸ் ஆயுதங்கள் வாங்குறதுக்கும் மக்களை பாதுகாக்கிறதுக்கும் இந்த டிஃபென்ஸ் மிலிட்டரிக்கு அதிகமா ஏன் செலவு பண்ணணும்? நாட்டுக்கு அரணை யார் அப்படின்னு பாத்துட்டோம்னா இவங்க என்ன குளிர்காட்டுல சரியா நிறைய வெயில்ல யாருக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறாங்கன்னா வாடகை நமக்காக கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு நிறைய விஷயங்கள் யார் பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் பண்றாங்க. பண்ணினாலும் பிரச்சனைகள் தீர்ந்ததா சொல்லுங்க. அவ்வளவு பாதுகாப்பு இருந்தாலும் பிரச்சனைகள் தீர்ந்துச்சா? பகல்காலம் சொல்லிட்டு காஷ்மீர்ல ஒரு சம்பவம் நடந்துச்சு பாத்தீங்களா? 17 பேர் இருந்தாங்க. ஞாபகம் இருக்குங்களா? காஷ்மீர்ல இப்பதான் ஒரு 1 இயர்க்குள்ளதான் இருக்கும் அந்த விஷயங்கள் நடந்தது. சின்ன குழந்தைங்க ஃபேமிலியில இருந்தவங்க சுடுறப்ப சொல்றாரு. அந்த அம்மாட்ட சொல்லியிருக்காரு ஒருத்தர், ஷூட் பண்ற ஒரு டெரரிஸ்ட் சொல்லியிருக்காரு, உங்க பிரதமர்கிட்ட போய் சொல்லு அப்படின்னு சொல்லி. என்னையும் சுடுங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்லியிருக்கு. நீ போய் உயிரோட போய் சொல்லு, வாக்குமூலம் சொல்லு அப்படின்னு சொல்லி. பதிலுக்கு இவங்க ஒரு அட்டாக் பண்ணாங்க, சித்தூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்டாக் பண்ணாங்க. இது ஏன் சமாதானம் இல்லையே? ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குது, ஒரு ஜனநாயக நாடு, ஒரு தலைவர் இருக்கிறாரு, அவருக்கு கீழே இவ்வளவு அமைப்புகள் இருக்குது, டைரக்டா மக்களை பாதுகாக்கிறதுக்கு பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. இருந்தும் சரியான நமக்கு பாதுகாப்பு இல்லையே. இவ்வளவு செலவு பண்ணாலும் நம்ம பாதுகாப்பா வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அன்பான சகோதர சொல்லிட்டு நம்முடைய செல்போன்களை ஒட்டி கேட்டு இருக்கிறாங்க நமக்கே தெரியாம. எத்தனை பேர் நீங்க பணத்தை இழந்துக்கிறீங்க? உங்களுடைய பாஸ்வேர்டு தெரியாமையே நம்ம அக்கௌண்ட்ல இருந்து பணம் வர எப்படி போகும்? நம்ம கையில வச்சிருக்க மொபைல் எப்படி நம்மளுடைய பணத்தை எடுக்கிறாங்க, நம்மளுடைய மொபைலை ஹேக் பண்றாங்க? யோசிச்சு பாருங்க. நம்ம கையில வச்சிருக்கிற மொபைலுக்கே நம்மளால பாதுகாப்பு இல்லை அப்படின்னா ஜனங்களுக்கு எப்படி பாதுகாப்பு? கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். நம்ம டிஃபென்ஸ் அதிகமா செலவு பண்றோம்னு சொல்றோம் பாத்தீங்களா? 36 இந்த போர் விமானத்தை பிரான்ஸ்ல இருந்து வாங்கியிருக்கிறாங்க இந்தியா. எவ்வளவுக்கு பாருங்க, 59,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன், மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி. ஆனா மக்கள் பாதுகாப்பா இருக்கிறாங்க? யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய இறுதியும் சோர்ந்து போகுது. காரணம் என்ன அப்படின்னா, மாண்டாவாக இயேசு கிறிஸ்துவோட ராஜ்யம் எப்போ வரும்? அவரோடு கூட நம்ம எப்படி ஆதரவு செய்வோம்? இந்த 2ஆம் உலகத்துக்கு ஒரு முடிவு இல்லையா? எவ்வளவு அவங்க யூஸ் பண்ணிருக்காங்க பாருங்க. 5011 கோடி எதுக்கு அப்படின்னு பார்த்துட்டோம் அப்படின்னா, அந்த நியூக்ளியர் மெரைன் இருக்கு பாருங்க, ஷிப், நீர்மூழ்கி கப்பல், அதுக்கு. அது மட்டும் இல்லாம 3460 கோடி எதுக்குங்க? அந்த ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணிருக்கிறாங்க. போர் விமானங்கள். பாதுகாப்புன்னு சொன்னாலும் கூட நம்மளால பாதுகாப்பு கொடுக்க முடியுங்க? நமக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுங்க? கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம் அன்பான சகோதரர்களே. நமக்கு பாதுகாவலர், நம்மளுடைய ரட்சகர், மீட்பர் யார் அப்படின்னா நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான். அவரோட ராஜ்யம் எப்போ வரும் அப்படின்னு நம்ம ஆவலா காத்துட்டு இருப்போம் பாத்தீங்களா? அது யாரோட கையில தான் இருக்கு? அவரோட ராஜ்யம் நம்மளோட கையில தான் இருக்கு அன்பான சகோதரர்களே. அவரோட ராஜ்யத்துல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிள் வசனம் தான் இந்த ஏசியா 2:4 படிச்சது.
ஏசாயா 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அவர் ஜாதிகளுக்குள் நியாயம் தீர்த்து திரளான ஜனங்களை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அற்கால்களாகவும் அடிப்பார்கள். ஜாதிக்கு விரோதமாய் ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அவருடைய ராஜ்யத்துல விரோதமாய் ஜாதிக்கு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை, இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அந்த ஒரு எண்ணமே அவங்களுக்கு வராது. அப்படின்னா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? தன்னுடைய பட்டயங்களை மண்வெட்டியாகவும் தன்னுடைய ஈட்டிகளை அறிவாளவும் வெடிப்பாங்க. அடிச்சு என்ன வேலை செய்வாங்க? அவங்க வெட்டிக்க மாட்டாங்கன்னு வசனம் இருக்கு. என்ன வேலை செய்வாங்க? சூப்பர். விவசாயம் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா நெல் அறுவடை ஆகும், அது உற்பத்தி ஆகும். அந்த ப்ராசஸ் தான் நடக்குமா தவிர இந்த கூர்மையான ஆயுதங்களை வச்சு சண்டை போட மாட்டாங்க. அவரோட ராஜ்யத்துல சண்டை அப்படிங்கிற ஒரு என்ன இருக்காது, ஒரு பிரச்சனையே இருக்காது. அவரோட ராஜ்யம் எப்படி இருக்குன்னு நம்ம யோசிச்சு பார்ப்போம். அதே ஏசியா சொல்றாங்க. ஏசியா 11 ஏசாயா 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும். அப்ப எப்படி இருக்கும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே கேட்டோம் இல்லையா? எங்க சொன்னோம்? சிங்கம் புலி எல்லாம் ஒண்ணா சொல்றாங்க. ஆதாம் பின்னாடி போச்சு பாத்தீங்களா? அதே போல நாம் விரும்பிக்கிற ஆதாமா இருக்கிற நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூட என்ன வருவாங்க? நம்ம அழகா போவோம். நம்மளோட கூட என்ன வரும் அப்படின்னு பார்த்தோம்னா சகல ஜனங்கள் வருவாங்க. அப்ப என்ன நடக்குது அப்படின்னா ஓனாய் ஆட்டுக்குட்டியோட தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோட படுத்துக்கொள்ளும், கன்றுக்குட்டியும் ஆசிங்கமும் காலையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். இதெல்லாம் இமேஜின் பண்ண முடியுங்களா? யோசிச்சு பாருங்க. ஒரு எளிய பூனையை விட்டீங்கன்னா சமாதானமா இருக்குமா? அவரோட ராஜ்யத்துல பாருங்க, கன்றுக்குட்டியும் ஆசிங்கமும் காலையும் எல்லாம் ஒருமித்து இருக்குமா, ஒற்றுமையா இருக்கும். நம்ம எதிர்பார்க்கறது அதுதானே. ஒற்றுமை இல்லை, யூனிட்டி இல்ல, ஒரு சமாதானம் இல்ல, சமாதானம் இல்லாத ஆட்சியா இருக்கு. பணக்காரர்களுக்கு ஒரு விதமான ஒரு நியாயம், ஏழைகளுக்கு ஒரு விதமான நியாயம். பாதுகாக்க வேண்டிய அரசாங்கமே என்ன பண்ணுது? சரியான பாதுகாப்பு கொடுக்கல. அதே ஏசியா 11:9 சொல்றாரு, என் பரிசுத்த பர்வதங்களுக்கும் தீங்கு செய்வார்கள், கேடு செய்வார்கள். அவருடைய ராஜ்யத்துல அங்க என்ன நடக்காதான்? தீங்கு யார் செய்ய முடியாது, கேடு இருக்காது. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்தது போல பூமி கட்டளை அறியாது. அவர் வாசம் பண்ணிக்கிற பூமியில கர்த்தரை அறிய இருக்கும் பொழுது அந்த உடம்பு எப்படி யோசிச்சு பாருங்க. எல்லாரும் கையில பைபிள் வச்சுப்பாங்க, எல்லாரும் நியாயமா பேசுவாங்க, ஏற்றத்தால் இருக்காது. நம்ம பார்த்தோம் இல்லையா? ஒரு குழந்தை உடம்புல ஒண்ணுமே இல்லை, எல்லா எலும்பும் என்னன்னா ஒரு குழந்தைக்கு எலும்பே என்ன அவ்வளவு ருசியா இருக்கு. ஆனா அவருடைய ராஜ்யத்துல ஈக்குவலா ஆண் என்றும் இல்லை, பெண் என்றும் இல்லை, ஒரு பாகுபாடு இருக்காது, ஏற்றத்தாழ்வு இருக்காது. பசுவும் கரணையும் கூடி மீயும் அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும். சிங்கம் ஆட்டை போல பிழைக்கும். சிங்கம் பசித்தாலும் இப்படி இருக்கு. அவருடைய ராஜ்யத்துல சிங்கமே இப்படி ஒரு சூழ்நிலை. அப்ப என்னன்னா அடக்கி கீழ்படுச்சு, அவ்வளவுதான். ஏன்னா கீழ்படுத்த பிள்ளைகள் தேவன் பார்க்கிறாரு. அப்ப எல்லாமே சரி. இப்போ அன்பா சொல்ல இப்போ கீழ்படியாமை போனது நம்ம மட்டுமா இல்ல விலங்குகள் சேர்க்கலாம்? இப்படி சொல்லிருக்கோம், விலங்குகள் சேர்க்கலாம். யானை சிங்கம் அவரோட நம்ம தான் எங்க போனோம், அதை தேடி வீடு கட்டிட்டு போனோம். அப்போ அது இருக்கிற என்ன ஆகும்? இல்ல தேடி தேடி என்ன பண்ண முடிஞ்சுச்சுங்க? ஆக்சுவலா ஆபத்து நம்மளே விளைவிச்சுக்கிறோம். அதுதான் ஒண்ணு. அது பாட்டு இதா இருக்கு, நம்ம தான் என்ன பண்றோம்? தேடி போயிட்டு இருக்கோம். அதுதான் தேவன் சொல்றாரு பாருங்க. பின்னும் தேவன் யோ பூமி நீக்கும் விதைத்தரும் சகலவித பூண்டுகளை விதைத்தரும் கனிமரங்களாகிய சகலவித விருட்சங்களையும் உங்களுக்கு கொடுத்தேன், அவைகள் உங்களுக்கு பாருங்க அவர் எல்லாமே கொடுக்கிறார். அவருடைய ராஜ்யத்துல சகல விதமான விஷயங்கள் நமக்கு கொடுக்கிறார். நம்ம அவரோடு எதிர்பார்த்துருக்கோம் இல்லையா? இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வரணும். கண்ணுக்கு தெரிய இன்னும் கொஞ்ச நாள் தேவன் சித்தமானால் இன்னும் கொஞ்ச நாள் அது தெரிய போகுது. அது தெரியறப்ப நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இவ்வளவு பிரேயர் பண்றாரு. இதெல்லாம் யாருக்காக? யாரு நிமித்தமாக?
இயேசு கிறிஸ்துவின் நிமித்தமாக நமக்காக பரிந்து பேசின பிரதான ஆசிரியர் அவருக்காக பண்றாரு. இதுக்கெல்லாம் கூட காரணம் இருந்தாரு ஆரம்பத்துல. ஆபிரகாம் அவர் என்ன சொல்றாரு? உன் சந்ததிக்குள் சகல ஜனங்களும் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமின் வழி வந்த அந்த சந்ததினா கிறிஸ்துவின் சந்ததி. அந்த கிறிஸ்து தான் யார் அப்படின்னா அவரோட வழிநடத்தக்கூடிய பிள்ளைகளா இருக்கும். அப்ப ஆபிரகாமுக்கு தேவன் எப்படி வாக்குத்தத்தம் பண்ணாரோ அது இன்னும் வரைக்கும் என்ன இருக்கு? லைவ்ல தான் இருக்கு. தேவன் ஒரு விஷயத்த சொன்னார்னா அது என்ன கரெக்டா நடக்கும். அன்பான சகோதரர்களே, ஆதியாகமம் 1 அதிகாரம் 30 பூமியில் உள்ள சகல மிருக ஜீவன்களுக்கும் ஆகாயத்தில் உள்ள சகல பறவைகளுக்கும் பூமியின் மேல் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றிற்கும் பசுமையான சகல பூண்டுகளையும் ஆகாரமாக கொடுத்தேன் என்றார். அது அப்படியே ஆயிற்று. நமக்கு மட்டும் சகல விதமான வீடுகளையும் ஒரு வாழ வைக்கிறார் அவரோட ராஜ்யத்துல. என்ன சொல்றாரு? ஆகாரமாக கொடுத்தேன் என்று சொல்றாரு. அப்படியே ஆயிற்று. பாருங்க, அவருடைய ராஜ்யத்துல தேவன் விரும்புகிற அந்த தேவ பக்தியோட சந்ததி நம்ம கிறிஸ்துவோடு கூட அவர் ராஜாவா இருக்க போறாரு. ராஜா ராஜரீகம் பண்ணுவாரு. அவரோடு கூட நம்ம ஆய்வு செய்யும். இப்ப நாமளும் எப்படின்னா அழைக்கப்படுகிறோம் அப்படின்னா ராஜாக்களும் பிரபுக்களும் ஆசாரியர்களும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அப்ப நீங்க ஒரு ராஜா அப்படின்னா, நீங்க ஒரு மினிஸ்டர்ஸ் அப்படின்னா நம்ம கொடுக்கப்பட்ட ரோல் என்ன வரும்? உங்களுக்கு பிடிச்ச ஒரு ரோல் சொல்லுங்க. எனக்கு இந்த ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்தாங்க, நான் ஆட்சி பண்ணுவேன் அப்படின்னா எந்த டிபார்ட்மெண்ட் இருக்கு? ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்டா? சொல்லுங்க. இல்ல அறவை பிரசங்கிக்கிறதுக்காக அப்போஸ்தலர்களுக்கு கொடுத்த மாதிரி நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. உலக ஜனங்கள் நம்ம தான் கண்ட்ரோல் பண்ண போறோம். அதுக்கு உண்டான ஒரு குணலட்சணங்கள் தான் இப்ப நம்ம வளர்த்துருக்கோம். இப்ப அவங்களுக்கு நம்ம ஒரு மெய்ப்பனா இருக்க போறோம் அப்படின்னா நமக்கு நம்ம ஒரு மெய்ப்பன் இருக்கிறாரு. அவரோட வழி நடத்துறோம் இல்லையா? அப்போ நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இப்ப வந்து ஒரு கல் பட்டு தீட்டப்படுற மாதிரி அந்த அலங்கார மாலையில ஜொலிக்கிற ஒரு கல்லா வைக்க போறதுக்காக நம்ம பட்டு தீட்டப்பட்டு இருக்கிறோம். கோவிலா அவருடைய கோவில நம்ம ஒரு கல் அந்த மாலையில கோவில நீங்க கோவிலை இமேஜின் பண்ணிக்கணும்னா அந்த மாலையில இப்ப தீர்க்கப்படுற கல். அந்த கல்லுக்கு என்ன ஆகும்? அடிக்கடி உடனே அந்த கல் ஷேப் ஆயிடுமா? பல பாடுதல் பண்ணணும். அந்த ஷேப் கிடைக்கணும்னா எப்படி உடப்பாங்க கல்ல? அது போல நம்முடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு பாடமா இருக்கணும்னா நமக்கு என்ன வரும்? ஆபிரகாம் போல, ஈசாக்கை போல, மோசேயை போல பாடுதல் இருந்த வாழ்க்கையா இருக்கணும். நம்ம வாழும் உரிமைகளை கொடுத்தாதான் நம்ம என்ன பண்ணிட முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு கூட ஆளுகை செய்ய முடியும். ஓசியார் கூட படிக்கலாம். ஓசியார் 2:18. ஓசியார் 2:12. அக்காலத்தில் நான் அவர்களுக்காக காட்டு மிருகங்களோடும் ஆகாயத்து பறவைகளோடும் பூமியிலே ஊறும் பிராணிகளோடும் ஒரு உடன்படிக்கை பண்ணி வில்லையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்திலே இராதபடிக்கு முறித்து அவைகளை சுகமாய் படுத்துக் கொண்டிருக்க பண்ணுவேன். அவர் சொல்றாரு, ஒரு உடன்படிக்கையை பண்ணி வில்லையையும் பட்டயத்தையும் யுத்தத்தையும் தேசத்திலே இராதபடிக்கு. முன்னாடி அமைச்சு பண்ணீங்களா? இஸ்ரேல் தேசத்துல நீங்க போய் பாருங்க. இஸ்ரேல்ல நடக்கக்கூடிய பிரச்சனை மாதிரி வேற எந்த தேசத்துக்குமே நடக்காது. இயேசு எங்க போறாரு? சமாதானத்தின் கர்த்தர் பிறந்த ஊர்ல சமாதானம் இருக்கா? ஏன் நீங்க வேற எங்கேயுமே போவாதீங்க. அவர் பிறந்த அந்த ஜெருசலேம்ல ஒரு சமாதானம் இருக்கா? இஸ்ரேலை சுத்தி அவ்வளவு ஒரு நாடுகள் அட்டாக். காரணம் வேணும். காரணம் வேணும். ஏன் அட்டாக் பண்ணணும்? இப்படி கேட்க. இப்போ உங்க வீட்டுல நிறைய நகை இருக்கு. திருடையா உங்க வீட்டுக்கு வரணும். இப்ப இஸ்ரேல் தேசத்தோட ஏன் அட்டாக் வரும்? அங்க நிறைய நகை இருக்குங்களா? ஏன் அட்டாக் பண்ணணும்? இந்தியாவுக்கு அது மாதிரி அட்டாக் இல்லை. நமக்கு எதிரிகள் யாருன்னா ஸ்ரீலங்கா, பாகிஸ்தான். அவ்வளவுதான். சீனா வந்து ரெடி பண்ணி இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அவ்வளவுதான். ஆனா இஸ்ரேலுக்கு அப்படி கிடையாது. அவங்க சுதந்திரம் கிடைச்ச அடுத்த நாள் அவங்க போர் 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 இன்ன வரைக்கும் நடந்துட்டு தான் இருக்காங்க. ஏன் இஸ்ரேல் ஜனங்கள் மேல மற்ற புறஜாதி நாடுகள் இருக்காங்க பார்த்தீங்களா? சுத்திய நாடுகள்லாம் ஏன் அவங்க மேல போகும்? சொல்லுங்க. இதே கேள்வி புரியுங்களா? நீங்க வேணா பாருங்க, ஒரு வாரத்துக்கு அது ஏதாவது சொல்றோம். வீட்டுக்கு போற கூட வந்தாலும் வரலாம். இஸ்ரேல் பத்தி அந்த நியூஸ்
சமாதானத்தின் கருத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்த அந்த ஊர்ல இன்னமும் ஏன் சமாதானம் இல்லை? மற்ற தேசத்துல ஏன் இஸ்ரேல் ஜனங்கள் மேல அவ்வளவு கோபம் வச்சுக்கணும், அந்த தேசத்தை அழிவு நினைக்கணும்? காரணம் ஏன்னா அவங்கள பத்தி நான் ஒட்டுமொத்த பைபிள்லயே இஸ்ரேல் ஜனங்களை குறிச்சான வாழ்க்கையில இந்த பைபிள் இன்னைக்கு நம்ம படிச்சு தெரிஞ்சுக்கிறோம். ஆவிக்குரிய இஸ்ரேல் ஜனங்களை இன்னைக்கு நம்ப இருக்கிறோம். வாக்கு தத்துவம் அவங்கதான், தேவனுடைய புத்திரர்கள் அவங்கதான், புத்திர சுவீகாரம் அவங்களுக்கு தான் கொடுத்தாங்க, வாக்கு தத்துவம் அவங்கதான் கொடுத்தாங்க. அவங்க கீழ்படியாமை போனதுனாலதான் முன்னாடியே படிச்சோம் இல்லையா, அந்த அம்மா என்ன கேட்டுச்சு ஆண்டவரை பேசிட்டு, ஆண்டவரே அந்த மேஜையில அந்த துணிக்கு கீழே இருக்குல்ல அதான் நான் எடுத்துக்கணுமா அப்படின்னு கேட்டுச்சு. அப்ப அவங்க என்ன சொன்னாங்க, இல்லம்மா பிள்ளையோட அப்பத்தை எடுத்து அப்படின்னு சொன்னாங்க. இல்ல ஆண்டவரே வந்தவங்க என்ன சொன்னாங்க, அந்த நாய்க்குட்டி கூட நாங்க இருக்காங்க, எங்களுக்கு கொடுக்க கூடாதா? வசனம் படிச்சீங்கன்னா நமக்கே அழுகு வந்தது. இயேசு கிறிஸ்துவே ஆச்சரியப்பட்டு யூதர்களுக்கு கூட இப்படி ஒரு விசுவாச சாக்கலையே, எப்படி இந்த பிரஜாதி ஜனங்களுக்கு இவ்வளவு விசுவாசம் வந்துச்சு யோசிச்சு பாருங்க. 33 வருஷம் அந்த ஜனங்கள் தான் இருக்கிறார். மாலை பசங்க பண்ணிருக்கிறாரு, கேட்கிற பசங்க பண்ணிருக்காரு. அவர் செலக்ட் பண்ண அவர் பின்னாடி வந்தவங்க 2 பேர் தான், 12 பேர் தான். யோசிச்சு பாருங்க. இல்லைங்களா, நம்ம ஒரு மீட்டிங் வச்சு இவ்வளவு பேர் தான் வந்துருக்கோம் அப்படின்னு சந்தோஷப்படுது. ஏன் அப்படின்னா அவர் பின்னாடியே போனவங்க எத்தனை பேர் தான்? ஒரு தேசத்துல வெறும் 12 பேர் தான் அவர் பின்னாடி போயிருக்காங்க. மற்ற எல்லாருக்கும் என்ன பண்ணல அப்படின்னா கீழ்படிக்கிறாங்க சொல்ல சொல்லி. அப்போ ஒட்டுமொத்த பைபிள் இஸ்ரேல் ஜனங்களை பத்தி இருக்கு. மற்ற பிரஜாதிகள் எல்லாமே இஸ்ரேல் ஜனங்கள் இஸ்ரேல் தேசத்துல ஃபைட் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, அது தேவன் பிளஸிங் பண்ண வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம். சொல்றேன் தமிழ்நாடு அளவுக்கு இஸ்ரேல் தேசம் சுற்றுலா ரொம்ப ரொம்ப சின்ன ஊர் தான். இந்தியா அவங்கள்ட்ட ரிசர்ச் வாங்கிருக்கு சரிங்களா. நம்ம எவ்வளவு பெரிய நாடு, நம்ம அவங்கள்ட்ட ஹெல்ப் கேட்டிருக்கோம். ரஃபேல் போர் விமானம் பண்ணாங்க, அவங்கள்ட்ட நம்ம வாங்கினா அவங்க வச்சிருக்கிறது தான் பாருங்க. ஏன் அவங்க ஜெயிக்கிறாங்க அப்படின்னா தேவன் இன்னமும் அவங்க கூட இருக்காங்க. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணாரு பாருங்களா, அது அவங்களும் தானே இருக்கிறாங்க. இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்றது அவங்களுக்கு தெரியுமா பைபிள்ல? யோசிச்சு பாருங்க. இவ்வளவு நம்ம கிளியரா படிக்கிறோம் இல்லையா, அவங்களுடைய கீழ்படியாமை, அவங்க இழந்து போன விஷயத்தை நமக்கு கிடைச்சிருக்கிற விஷயம் அவங்களுக்கு தெரியுமா? அது எவ்வளவு பெரிய விஷயத்த அவங்க இழந்து இருக்கிறாங்க பாருங்க. சொல்லி 96ஆம் சங்கீதத்தை படிக்கலாம். 96ஆம் சங்கீதம் 12 மற்றும் 13ஆம் சங்கீதம். 96ஆம் சங்கீதம் 12 மற்றும் 13ஆம் வசனங்கள். நாடும் அதிலுள்ள யாவும் களி கூறுவதாக, அப்பொழுது கர்த்தருக்கு முன்பாக காட்டு விருட்சங்கள் எல்லாம் கெம்பீரிக்கும். அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயத்தீர்க்க வருகிறார், அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடும் நியாயம் தீர்ப்பார். இன்னைக்கு ஜட்ஜ்மென்ட் கொடுக்கறதுல ஒரு சரியான தீர்ப்பு கொடுக்கீங்க. ஆனா அவரோட தீர்ப்பு எப்படி இருக்கும்? அவர் வருகிறார், அவர் பூமியை நியாயம் தீர்க்க வருகிறார், ஒரு ஜட்ஜ்மென்ட் கொடுக்க வர்றாரு, அவர் பூலோகத்தை நீதியோடும் ஜனங்களை சத்தியத்தோடு நியாயம் தீர்ப்பார். இன்னாது இன்னார், தப்புனா தப்பு, ரைட்னா ரைட்டு. கோர்ட்ல ஒரு அம்மா கண்ணை கேட்பாங்கல்ல, ஏன் நீதி கிடைக்கிற இடத்துலயே அவங்களுக்கு என்ன இருக்கு அப்படின்னா அந்த அம்மா கண்ணை கேட்காங்க அப்படின்னா, அப்ப நிரபராதிகளோ குற்றவாளியாக இருக்கலாம், குற்றவாளிகளோ நிரபராதியாக இருக்கலாம், சரியான நியாயம் தீர்ப்பு கிடைக்கிறது. அப்ப அவரோட அவர் ஆளுகை செய்யக்கூடிய அந்த காலப்பகுதியில, வரக்கூடிய அந்த காலப்பகுதியில நீதியோடு ஜனங்களை சத்தியத்தோடு என்ன பண்ண போறாங்க? நியாயம் தீர்ப்பார். அப்ப அவருடைய ஆளுகை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பார்க்கணும். எஸ்ஐயா சொல்றாரு பாருங்க, இதோ ஒரு ராஜா 32ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ ஒரு ராஜா நீதியாக அரசாங்குவார், பிரபுக்களும் நியாயமாக துரைத்தனம் பண்ணுவார்கள். ராஜா யாரும் தெரியும், அவரோட சேனையில ராஜா ஒரு கம்பீரமா இருப்பான்னு சொன்னாங்க. பிரபுக்கள் யாரு? எல்லாத்தையும் சொல்லுவீங்க, நம்ம பண்ணியே சொல்ல மாட்டீங்க.
அவ்வளவு கஷ்டமா சந்தோஷமான விஷயம் நினைப்பா கிறிஸ்து ராஜாவும் 12 ரொம்ப கஷ்டமா போய் 12 கோத்திரம் சொல்றீங்க, அப்போஸ்தலர் சொல்றீங்க. அப்போஸ்தலர் இருப்பாங்க, கூட இருப்பாங்க. தேவன் சித்தமான அன்பான சொல்ல நாம இருப்போம். பிரபுவா யோசிச்சு பாருங்க, நமக்கு முன்னாடி போகிறவர் ராஜரீகம் பண்ற ராஜாவா, அவரோடு கூட நம்ம ஆளுகை செய்யணும். நியாயமாக விரைதனம் பண்ணுவார்கள். நம்மளே நமக்கு வைக்கணும். நம்ம நியாயமா விரைதனம் பண்ணணும்னு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம நம்பணும். சொல்ல அப்போ ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது. ஏற்றத்தாழ்வு அப்படின்னா எல்லாருக்கும் சமமான நீதி கிடைக்கணும், சம மொழி கிடைக்கணும். இந்த காலத்துல இருந்தா அப்படின்னா கிடையாது. அவருடைய ஆசிரியர் கண்டிப்பா கிடைக்கும். அன்பான சகோதரர்களே, ஏற்றத்தாழ்வு இருக்காது, கேஸ்ட் கிடையாது, மேலும் கீழோர் கிடையாது, ஏழை பணக்காரர் கிடையாது, லிபரலைசேஷன் கிடையவே கிடையாது. அந்த விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஒரு டிரைவர் கூட்டிட்டு இருந்தவங்க மேல வண்டி விட்டாங்க. இந்த சம்பவம் கேள்விப்பட்டிருப்பாங்க. யோசிச்சு பாருங்க, ரோட்ல படுத்துட்டாங்க. அவங்க யார் நீதியா செய்ய முடியும்? எந்த வகையில் வாதாடுவார் சொல்லுங்க. வசனம் சூப்பரா இருக்கும். என்ன மனசுல நினைக்கிறீங்களோ அழகா சூப்பரா சொல்லிருப்பாரு. ஏசாயா 21 ஈசாயா 65ஆம் அதிகாரம் 21 மற்றும் 22ஆம் வசனங்கள். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள். வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள் அப்படின்னு நீங்க வேணா யோசிச்சு பாருங்க. ஒரு பெரிய வீடு கட்டுறாங்க, பக்கத்துல சின்ன புதுசு போட்டுருப்பாங்க. யாருக்காக போட்டுருப்பாங்க? சூப்பர். யாருன்னா வாட்ச்மேன் இருப்பாங்க. வீட்டோட அடிக்கடி வீட்டை பார்த்துப்பாரா? வெயில் மழை புயல் தண்ணி வந்தாலும் சுண்டு போட்டாங்க, அவங்க பார்த்தாங்க, சமைச்சு சாப்பிட்டு இருப்பாங்க. ஆனா வீடு அவங்க சொந்தமாயிடுமா? வீடுகளை கட்டி அவையில் குடியிருப்பார்கள். இது எப்ப அப்படின்னா ராஜ்யத்தில் திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை ருசிப்பார்கள். விவசாயம் பண்ணுவாங்க. புதுக்கோட்டை செய்யலாம் பாத்தீங்க அப்படின்னா 2000 ஆடுகள் மேய்ப்பாங்க பாத்தீங்களா? அடிமையா இன்னுமே இருக்காங்க. நிறைய அடிமைகள் இருக்காங்க. 100-200 அவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்க. தோட்டத்துல வேலை செய்வாங்க, அடிமையா வேலை செய்வாங்க. ஆனா அவங்களுக்கு என்ன சொல்றாங்கன்னா, திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனியை ருசிப்பார்கள். விவசாயம் பண்றவங்களே அதை சாப்பிட்டா அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு யோசிச்சு பாருங்க. 22ஆம் வசனம். அவர்கள் கட்டுகிறது வேறொருவர் குடியிருக்கிறதும், அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவர் கனி புசிக்கிறதுமாய் இருப்பதில்லை. என்ன வேலை செஞ்சாலும் அங்கேயே கிடைச்சிடும். நம்ம மாடி வேலை பார்த்தாலும் முதல் நாள் நம்ம சமைச்சு கொடுக்க போகிறோம். ஏனெனில் வெளிச்சத்தின் நாட்களை போல என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். அதான் கற்றவங்களுக்கு எல்லாமே சொந்தமாகுமா அப்படின்னா இருக்காது. ஏதோ கண்ணு தெரியாத எஜமானுக்காக கூலி தொழிலாளியா வேலை பார்த்திருப்பாங்க. ஆனா ஒரு ராஜ்யத்துல நீ என்ன வேலை செய்யலாம் பல நாட்டுக்கு கிடைக்கணும், நமக்கே கிடைக்கணும். ஏசாயா 65ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை, உழைப்புக்கேற்ற பலன் கிடைக்கும். அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதும் இல்லை. அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாய் இருப்பார்கள். நம்ம முன்னாடியே கேட்கணும், அன்றாட வாழ்க்கையில கேட்டது பார்த்த விஷயங்கள்லாம் நமக்கே இப்படியா அப்படின்னு நமக்கு தோணுது இல்லையா? ஆனா அவங்க ராஜ்யத்துல எல்லாமே தேவன் கொடுப்பாங்க. அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறுத்தரவு கொடுப்பேன், அவர்கள் பேசுவதை நான் கேட்கிறேன். நம்ம ஒரு 4 செவத்துக்குள்ள நம்ம என்ன பேசுறோமோ அதெல்லாம் கூர்ந்து கவனிச்சு கேட்டுருக்காரா? உங்களுடைய பரவாயில்ல கேட்டுருக்காரா? இன்னைக்கு நம்ம இந்த இடத்துல சொன்ன பாத்தீங்களா, இந்த உலகத்துக்கு ஒரு முடிவு வராதா அப்படின்னு கேட்கிறோம். அப்ப உடனே வராது. அப்ப எப்ப வரும் அப்படின்னா ஒரு நற்செய்தியை சொல்லணும். எங்க சொல்லணும்? பூமி எங்கு போய் சாப்பிடுறதா நம்மளுடைய வேலை. அப்படி பண்ணிட்டா இந்த உலகத்துக்கு முடிவு வரும் சொல்லிட்டு கேட்கிற நம்மள தேவன் பார்த்துப்பாரா? கண்டிப்பா தேவன் பார்த்துப்பாரா?
நம்ம கூட பார்க்கிறோம், நிறைய கண்ணு தெரியாதவங்க, காது கேட்க முடியாதவங்க, இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. நீங்க கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க, அந்த இடத்துல நம்ம இருந்திருந்தோம். இன்னைக்கு தேவன் அழகா பாடிச்சாரு, நடந்து வந்துடுறோம், ஏதோ ஒரு விஷயத்த டிராவல் பண்ணி வந்துடுறோம். கண் தெரியாதவங்க, காது கேட்க முடியாதவங்க, மனநிலை பாதிக்கப்படுறவங்க, இவங்களுக்கு என்ன? என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? இவங்க என்ன பாவம் பண்ணணும் சொல்லுங்க? இவங்க என்ன பாவம்? இவங்களுக்கும் சேர்த்துதான் அதே இயேசுவை சொல்றாரு. 35:3 ஏசாயா 35ஆம் அதிகாரம் 3-5 வசனங்கள் வரை. தளர்ந்த கைகளை திடப்படுத்தி அதான் சொல்லப்படுறாங்க. கைகால் இல்லாம நீங்க கவலைப்படாதீங்க, தளர்ந்த கைகளை திடப்படுத்தி உங்களுடைய கைகள் மீண்டும் குணமாகும். இந்த கை வரல அப்படின்னா இந்த கை எப்படி இருக்கோ அதே போல இந்த கை பலனாகும், கவலைப்படாதீங்க. தள்ளாடிய கால்களும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா பலப்படும். படி சொல்றது 4ஆம் வசனம். மனம் பதறுகிறவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். சொல்றாரு, பயப்படாதீங்க, திடன் கொள்ளுங்கள், இதோ உங்கள் தேவன் நீதியை சரிக்கட்டவும். அன்பான சகோதரர்களே, நீதியை சரிக்கட்டவும் அவருடைய தேவன், நீதியை சரிக்கட்டவும் உங்கள் தேவன் பதிலளிக்கவும் வருவார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருவார். அவர் வந்து உங்களை நம்மை என்ன சொல்வார்? ரட்சிப்பார் என்று சொல்லுங்கள். அப்ப அவனை போய் பார்த்தா என்ன சொல்லணுமா? கவலைப்படாதீங்க, நாங்க இருக்கோம், தேவன் எங்களுக்கு அந்த வேலை கொடுத்திருக்கிறாரு. உங்களுடைய தீங்குனால முடியறதுக்கு காரணம் யாருன்னா நாங்க தான் அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க. ஆமா, நம்ம போய் என்ன பண்ணணும்? எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லிட்டா முடிவு வந்துடும். முடிவு வந்துருச்சு அப்படின்னா தளர்த்த கைகளெல்லாம் என்ன ஆயிடுங்க? பலனா எடுத்துருவாங்க. தேவன் பதிலளிக்கவும் வருவார். அவர் வந்து உங்களை ரட்சிப்பார் என்று சொல்லுங்க. அவங்களுக்கு சொல்லுங்க, தைரியமா போய் சொல்லுங்க. உங்களுடைய கண் தெரியாது, நான் தான் காரணம் அப்படி சொல்லுவாங்க. கவலைப்படாதீங்க, உங்களுக்கு எல்லாமே சரியாகும். தேவன் எல்லாத்தையும் ரட்சிக்கிறவரா இருக்கிறார், நானும் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு சொல்லுங்க. நம்மளால இயன்றதை செய்வோம். சொல்லுங்க. அப்பொழுது குருடரின் கண்கள் திறக்கப்பட்டு செவிகள் செவிகள் திறந்து போகும். இதுதான் மிக பெரிதான என்ன ராஜ்யத்தின் சுவிசேஷம். கிறிஸ்து சொன்னா பாத்தீங்கன்னா சீஷர்கள்ட்ட, இன்னைக்கு நம்மள்ட்ட இந்த விஷயம் வந்து ஒரு கண்ணு தெரியாதவங்களோ காது கேட்க முடியாதவங்களோ அவங்களுக்கு நம்ம சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, கவலைப்படாதீங்க, உங்களுடைய ராஜ்யம் சீக்கிரம் ஸ்டார்ட் ஆயிடும். உங்களுக்கு நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்களோ உங்களுக்கு கிடைக்கும். கண்ணு தெரியாதவங்களோட மனநிலை வீட்டுல போய் கண்ண முடிய மட்டும் 1/2 மணி நேரம் எழுந்து பாருங்க, நம்மளால எழுத முடியுமா? கருப்பு கலர் தான் என்னன்னு தெரியாது, சிவப்பு கலர் தான், எப்படியாப்பட்ட ஒரு வாழ்க்கையை அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, யோசிச்சு பாருங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச வாழ்க்கை என்னன்னா இருட்டு உலகம் தான். பாருங்க, வாய் பேச முடியாதவங்க கூட அட்லீஸ்ட் கண்ணாய பார்க்க முடியும். 2 கண்ணுமே தெரியாதவங்களோட லைஃப்லாம் நம்ம நினைச்சு பார்க்கலாம், எவ்வளவு கஷ்டமா இருக்கும். சாப்பாடுலாம் அது எப்படி இருக்குன்னு கூட தெரியாது, ஸ்மெல் பண்ணி தான் சாப்பிட்டாலும். கொஞ்சம் நம்ம இமேஜின் பண்ணிப்போம். அவங்க எல்லாத்துக்கும் பலப்படுத்தக்கூடிய ஒரே வசனம் உங்களே ரட்சிப்பார் என்று சொல்லுகிறார். ஏசாயா 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். அக்காலத்திலே செவிடர் புஸ்தகத்தின் வசனங்களை கேட்பார்கள், குருடரின் கண்கள் இருளுக்கும் அந்த காலத்துக்கும் நீங்களாகி பார்வையடையும். அப்போதைக்கே அவங்களுக்கு அந்த பார்வை வந்துருச்சுன்னா அவங்களுக்கு எப்படி ஒரு சந்தோஷமா இருக்கும் யோசிச்சு பாருங்க. பெரிய பிரச்சனை இருக்கீங்க, ஒருத்தர் வந்து அவங்க பிரச்சனை வந்து உங்களை நீக்கிட்டாரு, உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். அவரை நீங்க பார்த்ததே இல்லைன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு என்ன தோணும்? என்னன்னு தோணும்? அவரை பார்க்கணும்னு தோணும் இல்லையா? நமக்கு ஒரு பிரச்சனை, மிகப்பெரிய ஒரு பிரச்சனை, ஆனா ஈஸியா ஒருத்தர் சால்வ் பண்றாரு, அவரை கண்ணால கூட பார்த்தது இல்லை, ஆனா அவரை பார்க்க முடியும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தோணும்? எப்படா அவரை பார்க்கலாம் அப்படின்னு தோணும் இல்லையா? அதே போலதான் இந்த கண் தெரியாதவங்க கூட அவருடைய ஆச்சரியத்துல உடம்பை போல குதிப்பான். அதாவது என்னாச்சு அப்படின்னா, கால் இல்லாதவன் எப்படி இருப்பான் அப்படின்னா, அவனுக்கு கால் கிடைச்சிச்சு நாம இப்படி எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. கண் தெரியாதவங்களுக்கு கண் கிடைச்சா அவங்க எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. படிக்க சார் ஏசாயா 35ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். அப்பொழுது முடவன் மானை போல் குதிப்பான். மானை போல நீங்க ஓட முடியுமா? எவ்வளவு பாஸ்டர் வந்த அவங்க அந்த துள்ளி குதிச்சு கம்பீர சத்தம் எப்படி இருக்கும்? கர்த்தர் எனக்கு சகலவிதமான நன்மை செஞ்சுட்டாரு, நான் முடவனா இருந்தேன், எனக்கு 2 கால் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க.
ஊமையன் நாவும் எம்பீரிக்கும் வனாந்திரத்திலே தண்ணீர்களும் கடுவெளியிலே ஆறுகளும் பாயோடும் வெட்டாந்தரை தண்ணீர் தடாகமும் வறண்ட நிலம் நீரூற்றுகளும் ஆகும். வலு சர்ப்பங்கள் தாவரித்து கிடந்த இடங்களிலே புல்லும் கொற்கையும் நாடலும் உண்டாகும். முன்னாடி நம்ம சொன்னோம் இல்லையா பஞ்சம். அப்போ அவருடைய இடம் எல்லாமே தண்ணியா இருக்கும். ஒவ்வொரு மண்ணு கேட்ட அறுவடை, அது கேட்ட தானியம் இருக்கும். மக்கள் அறுவடை பண்ணுவாங்க, விவசாயம் பண்ணுவாங்க. முடவன் மானை போல குதிப்பான். வாய் பேச முடியாதவங்களுக்கு பேச்சு வரும், கண்ணு தெரியவங்களுக்கு பார்வை கிடைக்கும். அப்ப என்ன சொல்றாரு அப்படின்னா, வியாதி பட்டிருக்கே என்று நகரவாசிகள் சொல்வதில்லை. அப்போ அவங்க என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லா விஷயங்களுமே போயிடுச்சு. அதில் பாசமா இருக்கிற ஜனத்தின் அக்கிரமம் மன்னிக்கப்பட்டிருக்கும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யார் அப்படின்னா, அவங்க செலக்ட் ஆகி அந்த மேலான ஆசீர்வாதத்துக்கு போனா மட்டும்தான் இவங்களுக்கு என்ன கிடைக்கும், ஒரு நீதியான ஒரு நியாயாதிபதி கிடைப்பாரு, ரட்சகர் கிடைப்பாரு. நகரவாசிகள் சொல்லுவதில்லை அப்படின்னா, நகரத்துல இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நிறைய வேலைகள் வருவாங்க. இப்ப தாழ்வுடைய என்ன சொல்லுவீங்க, நகரம் சொல்லுவீங்களா இல்ல வில்லேஜ் சொல்லுவீங்களா? நகரம். அதுக்கு கொடுக்க மாட்டீங்க ஒரு ஊர்ல. உண்மைதான், நகரம் தானே, சிட்டி லைஃப்லதான் இருக்கு. சரி, அப்ப வில்லேஜ் இருக்கிறவங்க எந்த வேலை பண்றாங்க? சரி, சிட்டி வச்சுக்கோங்க. வில்லேஜ்னா நீங்க அன்பில் வில்லேஜா? அது வந்து இப்ப வில்லேஜ் வச்சுக்கோங்க. அங்க இருக்கவங்களுக்கு எந்த ஒரு வியாதி வர்றது இல்லையா? சுகர் எல்லாத்துக்குமே தான் இருக்கு. நகரத்துல இருக்கிறவங்க இருக்கு, வில்லேஜ்ல இருக்கிறவங்க ஹார்ட் பண்றவங்க எல்லாத்துக்குமே இருக்கு. எல்லா வியாதிக்குமே பிரஷர் இருக்கு, சுகர் இருக்கு, கொலஸ்ட்ரால் இருக்கு, தைராய்டு இருக்கு, பிளட் பிரஷர் இருக்கு. சொல்லுங்க. ஏற்கனவே பார்த்தது மாதிரிதான் ஒரு தகப்பன் வந்து ஒரு குழந்தைய இழந்துட்டாரு. சொல்லுங்க, அவரோட ராஜ்யத்தை, அவரோட குழந்தைய பார்த்தா அவருக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். இழந்துட்டாரு, அவ்வளவுதான், போயிடுச்சு. போன வழி திருப்பி வராது. இனிமேல் எங்க கிடைக்கும் அப்படின்னா அவரோட ராஜ்யத்துல கிடைக்கும். அப்பதான் சொல்றாரு வெளிப்படுத்தின விஷயத்துல, அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார். இனி மரணமும் இல்லை, துக்கமும் இல்லை, அனர்த்தமும் இல்லை, வருத்தமும் இல்லை. எப்படி இருக்கு பாருங்க வசனமே. எதுவுமே நடக்காது, முந்தினவைகள் எல்லாம் ஒழிந்து போயினாங்க. மரணம்னு ஒரு விஷயம் இருந்துச்சு இல்லையா? அவரோட ராஜ்யத்துல கிடையாதுங்க, மரணம் இருக்காது. இன்னைக்கு இந்த கவர்மெண்ட்டை கரெக்டா என்ன பண்ணலாம் அப்படின்னு பாக்குறோம்னா, ஸ்டடி பண்றதுக்கு ஆள் இல்ல. அன்னைக்கு ஸ்டெடியான ஒரு லீடர் இருப்பார் நம்ம கூட, அன்பான சகோதரர் சொல்லி நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருப்பார். அவரோடு கூட ஆளுகை செய்யணும்னா என்ன பண்ணணும்? அவரோடு கூட முடியுமா? அவரோடு கூட ஆளுகை செய்யணும் நம்ம ஈஸியா சொல்றோம் இல்லையா? நமக்கு என்ன பாடுகள் கொடுத்துருப்பாரு? ஆபிரகாம்கிட்ட கேட்ட மாதிரி தன்னுடைய சுதனும் உன்னுடைய புத்திரனும் கூடன்னு தேவன் கேட்பார் நம்மள்கிட்ட. நம்மளால கொடுத்துருவோமா என்ன? கேட்க மாட்டாரு. நம்மளுடைய பலவீனத்துல கை வைக்க மாட்டார். அன்பான சகோதர சொல்லி நம்முடைய தேவன் யார் பலவீனத்தை கை வைப்பாத்தீங்களா? சாத்தான் தான். தெளிவா இருக்கு, சாத்தான் தான் கை வைப்பான். தேவன் அப்படி பண்ண மாட்டாரு, தேவனுக்கு தெரியும். சரிங்களா? அப்ப நான் அவருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துட்டோம் அப்படின்னா அவர் எடுக்க வேண்டியது தானா எடுத்துப்பாரு. கொடுக்க வேண்டியது என்னங்க? நேரம், காலம், தாளம் கொடுத்துட்டோம் அப்படின்னா எல்லாம் 100% இருந்துச்சுன்னா தேவனுக்கு சித்தமான நம்மளுடைய ஜீவன் அழகா அவர் எடுத்துப்பாரு. எடுத்துட்டாரு அப்படின்னா கண்ணு தெரியாதவங்க என்ன பண்ணிடுவாங்க, நம்மளால ஆசீர்வதிக்கப்பட போறாங்க, முடவன் மானை போல ஓட போறாங்க. இது எல்லாமே நமக்கு தேவன் கொடுத்துட்டா மிகப்பெரியதான கிஃப்ட் தான். படிங்க சார், ஏசாயா 25:8. 25:8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுகுவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். யாரே இதை சொன்னா? கர்த்தரே இதை சொல்லிட்டு பாருங்க. நம்மளுடைய கண்ணில் இருக்க தண்ணீர் எல்லாமே துடைக்கப்படும் அப்படின்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு ஆறுதலான ஒரு வார்த்தையா இருக்கு. நம்ம கூட சொல்லலாம் பாருங்க, அக்காலத்திலே இதோ இவரே நம்முடைய தேவன், இவருக்காக காத்திருந்தோம், இவர் நம்மை ரட்சிப்பார். இவரே கர்த்தர், இவருக்காக காத்திருந்தோம், இவருடைய ரட்சிப்பினால் களிகூர்ந்து மகிழ்வோம் என்று சொல்லப்படும். நம்மளுடைய எண்ணங்கள், செயல், சிந்தனை எல்லாமே யாருக்காக காத்திருக்கிறாங்க? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோட வருகை. அவர் எப்ப அவருடைய ராஜாவை வந்து ஆளுகை செய்வாரு, அவரோடு நாம ஆளுகை செய்யணும். இந்த ஒட்டுமொத்த உலக ஜனங்களுக்கு இருக்கிற அநேக வியாதிகள், பிரச்சனைகள் எல்லாத்தையும்
யாரால சரி பண்ண முடியும்? கிறிஸ்துவோடு கூட சேர்ந்து நம்மளால சரி பண்ண முடியும். அப்போ வானத்து நட்சத்திரங்களை போல அழைக்கப்பட்ட நமக்கு தான் மிக 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 மேலான ஆசீர்வாதம் அன்பான சகோதரர்களே. நாம மட்டும் இல்ல, கீழான ஆசீர்வாதம் யாருக்குங்க? முற்பிதாக்கள் என்னன்னு கேட்டீங்களா? அவங்களுமே அவங்களும் சேர்ந்ததுதான் யார் அப்படின்னா தேவ பக்தி உள்ள சந்ததி. இந்த சந்ததி தான் யார் ஆசீர்வதிப்பாங்க? பூமியில் உள்ள சகல ஜனங்களையும் ஆசீர்வதிக்க போறாங்க. நீங்க இன்னிலிருந்து தைரியமா இருங்க. நீங்களாம் யாரு? நம்மளாம் யாரு? வானத்து நட்சத்திரம், தேவ பக்தியுள்ள சந்ததி, ராஜாக்கள், ஆசாரியர்கள், பிரபுக்கள், எல்லா நல்லவர்களும் நாம் உண்மையாலுமே அன்பான சகோதரர்களே, இந்த சத்தியங்கள் எல்லாமே எவ்வளவோ பேர் கேட்கணும் விருப்பப்பட்டாலும் அவங்களால என்ன பண்ண முடியல, கேட்க முடியல. அப்ப இயேசு கிறிஸ்துனா யாரு? அவருடைய வாழ்க்கை என்ன எப்படி இருந்துச்சு? அப்போஸ்தலர்கள்னா யாரு? இப்ப நமக்கு ஏன் இந்த சுவிசேஷங்கள் கிடைச்சிருக்கு? நம்ம கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. நம்மளை அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். வசனம் இருக்கு. நம்ம விரும்பி வந்தோமா இந்த தேவன் நம்ம வச்சிருக்கிறார், முன் குறிச்சார். நம்மளாம் பிளான் பண்ணவே முடியாது. என் நினைவுகள் அல்ல, அவங்கதான். நாங்க டாக்ஸ் கொடுத்ததாலும் சுத்தமா நீங்க வாங்க, நல்லா தெரியும். யார் முன்பிடிச்சிருக்காரு? அவங்க தேவன் முன்பிடிச்சிருக்காரு. பண சொல்றது. அப்போ தேவன் நம்மளை முன்பிடிச்சிருக்கிறார் அப்படின்னா மேலான ஆசீர்வாதத்துக்காக நம்மளை அழைச்சிருக்கிறார். நம்ம அந்த மேலான ஆசீர்வாதத்துக்கு போனா மட்டும்தான் யாருக்கெல்லாம் மிகப்பெரிய ஒரு ரட்சிப்பு கிடைக்கும். யாருக்கும் அது பொதுவா சொல்லணும் அப்படின்னா உலக ஜனங்கள், பூமியில் உள்ள சகல ஜனங்களையும் ஆசீர்வாதம் கிடைக்கும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் நமக்கு கிடைச்சிருக்கு பாருங்க. கிறிஸ்துவோடு கூட நம்ம ஆளுகை செய்யறோம் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம். அப்படி நம்ம ஒட்டுமொத்த உலக ஜனங்களையும் ஆசீர்வதிக்க தேவன் தாமே ஆசீர்வாதத்து வழி நடத்துவார்கள். பொறுமையோடு கிட்ட மாணவரை தேவன் தாமே ஆசீர்வாதத்து வழி நடத்துவார்கள். கடந்த சில வாரங்களாக நம்ம என்ன பார்த்துட்டோம்னா 3 உலகங்கள் கடந்த பார்த்துருக்கோம். முதலாம் உலகம், 2ஆம் உலகம், 3ஆம் உலகம் அப்படிங்கிற குறிச்சு இந்த 3 உலகங்களை குறிச்சு நம்ம பார்க்கணும். கிட்டத்தட்ட ஒரு 6000 ஹிஸ்டரி இல்லைங்களா? ஆதாம்ல தொடங்கி இன்னைக்கு நம்ம இருக்கிற வரைக்கும் 6000 ஹிஸ்டரியை வேதத்தில் இருக்கக்கூடிய பிரம்மாண்டத்தை நம்ம என்ன பண்ணோம் ஒரு சில வாரங்கள் நம்ம தியானம் சொல்லி பார்க்கணும். நீங்க அனைவருக்கு இந்த அழைப்பு இருந்தாலும் ஒரு சிலராக நம்ம என்ன பண்ணிருக்காரு தெரிந்து கொண்டு சர்ச்சைகளை உங்களுக்கு கொடுத்து சொல்லி பார்க்கணும். முதலாம் உலகத்துல ஆதாம் இப்படி இருந்து போனாரு, தேவதூதர்களுடைய பாவம் எப்படி வந்துச்சு, தேவ எதிர்பார்த்த சந்ததி வராம விரோதமான சந்ததி வந்ததுனால முதலாம் உலகம் அழைக்கப்பட்டு நோவா மற்றும் குடும்பத்தினால காக்கப்பட்டு 2ஆம் உலகத்துல விளைவிச்சு நோவாவிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் 2ஆம் உலகம் பார்க்கிறோம். இந்த 2ஆம் உலகத்துல இப்படிப்பட்ட ஏற்றத்தாழ்வுகள், பாடுகள், வேதனைகள், இதெல்லாம் பாவங்கள் எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இதெல்லாம் இல்லாத ஒரு உலகம், அதுதான் என்னது 3ஆம் உலகம் இல்லைங்களா? சோ இந்த உலகத்திலிருந்து 3ஆம் உலகத்துக்கு போவதற்காக ஒரு அழைப்பு தான். அது எங்க தோணுச்சுன்னா ஆவணத்துக்கு வாக்குத்தத்தத்தை தோணுச்சு இல்லைங்களா? 2 விதமான ஒரு ஆசீர்வாத பூமி, வானத்து நட்சத்திரம், இன்னொன்னு கடற்கரை மணல். சோ இதுல கடற்கரை மணல் அந்த அழைப்பு என்ன ஆயிடுச்சு? யாரு புரியுது? அது முடிஞ்சிச்சு இல்லைங்களா? முற்பிதாக்களோட முடிஞ்சிச்சு. அடுத்த அழைப்பு வானத்து நட்சத்திரங்கள் அழைப்பு தான் இன்னைக்கு ஓடிட்டு இருக்கோம் இல்லைங்களா? சோ முதலாவது இந்த அழைப்பு யாருக்கு கொடுக்கப்பட்டுச்சுன்னா இஸ்ரேல் ஜனங்கள், மாம்சீகமான இஸ்ரேல் ஜனங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க? அந்த அழைப்பை நிராகரிச்சுட்டாங்க. சோ அப்ப இப்ப அந்த அழைப்பு எங்க வந்திருக்கு? நம்மகிட்ட வந்திருக்கு. லால் கோயிலுக்கு கூட உங்ககிட்ட வந்திருக்கு சரிங்களா? சோ யூதர்கள் செய்யறது போல நம்ம என்ன பண்ணிக்க கூடாது, நம்ம அந்த அழைப்பை விடக்கூடாது இல்லைங்களா? வானத்து நட்சத்திரங்கள் என்ன பண்ணணும்? அவரோட கூட ஆளுகை செய்யக்கூடியவங்க நம்ம மாறணுங்கிற ஒரு அழைப்பு பெற்றிருக்கோம் இல்லைங்களா? சோ அப்படி நம்ம அழைப்பை பெற்றுக்கொள்ள நம்ம கடைசி வரைக்கும் நம்ம உண்மையா இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணணும்? அவருடைய அடிச்சுகளை பின்பற்றி நடக்க வேண்டியதா இருக்கணும் கூட நம்ம பார்க்கணும். ஏன் அப்படி நடந்தோம் அப்படின்னா நோவா காக்கப்பட்டது போல நம்ம என்ன 2ஆம் உலகத்தில் காக்கப்பட்டு 3ஆம் உலகத்தில் கேட்டு அவரோட கூட ஆளுகை செய்வோம் இல்லைங்களா? நம்ம மூலமாக இந்த சகல ஜனங்களும் கூட ஆசிரியருக்கு சொல்லுவாங்க கூட ஒரு சத்தியத்தை நம்ம கேட்கணும் இல்லைங்களா? ஸோ கோவிலோடு கேட்டு அவங்க அனைவரையும் தேவன் தானே ஆசீர்வதிப்பார்கள். அன்பு சோதருக்கும் அன்பு வார்த்தையை கேட்கிறீங்களோ
சோ அடுத்த வாரத்துல நம்ம ஒரு பாடம் பார்க்கிறோம். அந்த பாடத்தோட தலைப்பு என்னன்னு பார்த்தோம்னா 5ஆம் உலக பேரரசு. சரிங்களா? இந்த 5ஆம் உலக பேரரசு என்ற தலைப்புல அடுத்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்கிறோம். ஒரு சின்ன அறிவிப்பு என்னன்னா, நம்ம கொஞ்சம் சீக்கிரமா ஆரம்பிக்கலாம். சீக்கிரமா ஆரம்பிச்சு இல்லைங்களா? இன்னைக்கு 6 ஆயிடுச்சு. 3 8 மேல நம்ம கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டா சீக்கிரம் ஆரம்பிச்சிடலாம். அதனால ஒரு முடிந்த வரைக்கும் நம்ம ஆரம்பிக்கலாம். சீக்கிரமா ஒரு அனுபவத்தை கிடைக்கும். அடுத்த ஒரு அறிவிப்பு என்னன்னா, நம்ம அடுத்த வாரம் வந்து உலகப்பிரமான ஒரு விசேஷம் இல்லைங்களா? நமக்கு இல்ல, உலகத்துல இருக்கிறவங்க அடுத்த நாள் தீபாவளிங்கிறதுனால நமக்கு ஒரு ஏன்னா நீங்க சொல்லிட்டீங்கன்னா நம்ம அதுக்கு மாதிரி பிளான் பண்ணிக்கலாம். ஒரு அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமக்கு இவ்வளவு டிஸ்டர்பன்ஸ் இருக்குமா, வெளியே இருக்கணும் அப்படிலாம் இருக்குமா, நம்ம பிளான் பண்ணிட்டு ஒரு நாள் முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா இல்லையா? அன்போட கூட சொல்லிட்டு போக முடியாது கூட அன்போட கேட்டு முடியும். சரிங்களா? ஸோ நீங்க போறதா நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு கலந்து சொல்லலாம். ஸோ உங்களை பற்றி ஆயத்தமா இருக்கு அன்போட பேசலாம். உங்களுக்கான ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்கு. 3ஆம் வகுப்பு ஸ்கிரிப்ட் அதையும் வாங்கி சொல்லுங்க. தொடர்ந்து இந்த வேத வகுப்புல மீண்டும் கலந்து கொள்ளும் உங்களுடைய தெரிந்த நண்பர்கள் அனைத்து பேரும் அன்போடு கேட்கிறோம். மீண்டுமாக எவனை கலந்து செல்லும் உங்க யாருக்கும் நன்றி கேட்கிறோம். நம்ம யாரும் ஜெபத்தோடு நிறைவு செய்யலாம். ஜெபத்தில் ஜெபம் செய்வோம். பரலோகத்திலிருந்து வீட்டிலிருந்து அவனும் பேசுவார் பார்த்து அடிப்படையிலே எல்லாருமே பாராட்டுகிறாவே அப்பா உடைய குமாரன் இயேசு கிறிஸ்து மூலமாக தேவனாக நன்றிகளை எடுக்கும் தரப்பேன். அப்பா கடந்த நாட்கள் இந்த நாள் வரை ஒவ்வொரு கண்ணை போல பார்க்கிறேன். இது வந்து நாளைக்கு கூட சத்தியங்களை உரிமையாக போல அந்த வசதியை கூட இங்கே நாம் கட்டிக்கொண்ட இந்த 3ஆம் வாரத்திற்கு நீ வெளிப்படுத்தினே அதை உணர்ந்த நாங்கள் ஒரு வழிக்கு இரு மரத்தை நாம் வாழ்க்கையிலே இன்னும் அதிகமாக நம்ம மொழியில் தகப்பனே இருபது சத்தியத்தை நாங்கள் மட்டும் பெற்றுக்கொண்டபடியே இல்லாமல் நாங்கள் இன்னும் அனைத்து சோதனைகளுக்கு நாங்கள் அதை உணர்த்தும்படியாக நாங்கள் மாதிரியாக நாங்கள் நடக்க எங்களுக்கு விசுதமாய் கூட திருச்சிமடையும் தகப்பனே தகப்பனே எங்களுடைய நேரம் காலங்களை அதிகமாக தகப்பனே ஏதோ எங்கள் கொடுத்திருந்த வகையிலே நான் உண்மை உறவுகளாக இருந்து முடிவுரையிலும் இதை ஓடுதலை நாங்கள் ஓட நீதாமே விசுதமாக கூட தகப்பனே நீங்கள் வழியில பாடுகள் போத்திரம் நினைக்கும் இந்த அன்பின் நிமித்தமாக நாம் இதை உணர்ந்து இன்னும் அனைவரையுமா நாங்கள் ஓடுறோட நீதாமே விசுதமாக தகப்பனே ஒவ்வொரு அந்த மட்டும் பாடம் போற்றவர்கள் அனைத்து காவலர் அனைத்தையும் கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறனால இதை சத்தியத்தை விட்டு நம்ம நீங்கள் வருகின்றது பாடம் சாத்தானுக்கும் மாம்சத்தை இடம் கொடுக்காதபடிக்கு நாங்கள் நீதாமே நாம் எங்களுக்கு இருந்து நாங்கள் ஜாக்கிரதையாக இருப்பதையா நீதாமே உங்கள் சத்தியவாதம்னா இல்லை பாதத்தில் நடைபெறுமா தெரிஞ்சு மறைந்தால் இந்த மகாடுகளா இந்த அளவு பொருள் சமாளிக்க நல்ல